السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களிலிருந்து சிலரை தேர்வு செய்து தன்னுடைய தூதராக நியமித்து வந்தான். இப்படி தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் நம்மை போலவே சாப்பிட்டார்கள், நம்மை போலவே பருகினார்கள், நம்மை போலவே குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டார்கள், நம்மை போலவே நோய்வாய்ப்பட்டார்கள். எல்லா வகையிலும் நம்மை போலவே தான் அந்த இறை தூதர்களும் இருந்தார்கள். நம்மை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும் என்ற சந்தேகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு ஏற்பட்டது. இப்ப இறை தூதர்கள் வந்து, நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள், அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்ன எதிர்கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால், மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், யாக்குலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் உணவு சாப்பிடுகிறார், கடை வீதிகளிலே நடமாடுகிறார், எல்லா வகையிலும் நம்மை போலவே இருக்கிறார், இவர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும்? இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் இந்த விமர்சனத்தை சந்தித்தார்கள். இது நியாயமான விமர்சனம் தான். ஏன்னா ஒரு மனிதன் வருகிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதர்னா நம்ப முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது ஒன்னையும் பார்க்க முடியல, நம்மள மாதிரி தான் இருக்காரு. எல்லா வகையிலையும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது, என்னையத்தான் அல்லாஹ் தூதரா நியமித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மக்கள் நிராகரிப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது, மறுப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா எவன் வேண்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி மக்களை ஏமாத்திடுவான். அவர்கள் விழிப்போடு தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, தூதர்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தாலும், எல்லா வகையிலையும் அவர்கள் மனிதத்தன்மை பொருந்தியவர்களாகவே வாழ்ந்தாலும், ஒரு சில அற்புதங்களை, மனிதர்களுக்கு செய்தி காட்ட முடியாத சில அற்புதங்களை அவர்களிடத்திலே கொடுத்து, இதுதான் நான் இறை தூதர் என்பதற்கான சான்று. அப்பதான் நம்பினாங்க மக்கள். மூசா நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவுடன் இந்த மக்கள் நம்பல. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான சான்றுகளை அறிவுபூர்வமாக எடுத்து வைத்தார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஒரு கைத்தறியை தூக்கி போடுகிறார்கள், அது பாம்பா மாறுது. இந்த பார், கைத்தறி பாம்பா மாறுமா? நான் உன்னை மாதிரி மனிதன் தான், ஆனால் இறைவன் என்னை தூதராக நியமித்ததற்கு ஒரு ப்ரூஃப் என்னிடத்தில் இருக்கிறது, ஆதாரம் இருக்குது, இதை பாரு, நீ செஞ்சு காட்டு பார்ப்போம், அல்லது இதை முறியடிச்சு காட்டு பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் இவர் அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருப்பார், எல்லா வகையிலும் நம்மள மாதிரி இருந்தா கூட நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செய்து காட்டுகிறார். இப்படி அற்புதம். ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள்.
சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்ல, அவங்களும் சில அற்புதங்களை மக்கள் மத்தியில் செய்து காட்டி, இங்க பார்ப்பா நான் உன்னை மாதிரி மனிதன் தான், உன்னை மாதிரியே நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், குடும்பம் நடத்துவேன், நோய்வாய்ப்படுவேன், பிறகு இறந்து போயிடுவேன், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் என்பதற்கு ஆதாரம் வச்சிருக்கிறேன், சான்றுகளோட தான் வந்திருக்கிறேன், இப்படி சொன்னார்கள். ஒரு நபியும் அற்புதம் வாங்காமல் அற்புதம் கொண்டு வராமல் இந்த உலகத்திற்கு வரல. அல்லாஹ் அப்படி நம்புமாறு நம்மளை தள்ளவே இல்லை. எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹ்விடம் இருந்து அற்புதங்களை பெற்று, அந்த அற்புதம் நீங்க விளங்கிறது, எப்ப பார்த்தாலும் நினைச்சதை செய்வார்னு அர்த்தம் கிடையாது. எல்லா நேரத்திலையும் மனிதராக இருப்பாரு. ஒரு 2-3 விஷயங்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 2-3 விஷயத்தை தான் அவருக்கு செய்ய முடியுமே தவிர, அவர் நினைச்சதை எல்லாம் செஞ்சு காட்டி அல்லாஹ்வுடைய வேலையை அவர் செஞ்சு அல்லாஹ்வுடைய சிவத்தையும் தன்மையும் பெற்றவராக அவர் காட்சி தரவே மாட்டார். அவர் அடிச்சு அவருக்கு வலிக்கு, அவர் ஊரை விட்டு ஓடுவாரு, அவரும் உலகத்தில் தோத்து போயிடுவாரு, அவரையும் கொலை பண்ணி போடுவாங்க. இப்படி எல்லாம் நபிமார்கள் நடந்தது. ஆனால் 1-2 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து இந்த மக்கள் நம்பணும், அவங்கள மாதிரி ஒரு மனிதரை நம்ம தூதரை அனுப்பி இருக்கிறோம், அவங்கள ரொம்ப சோதிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்து தான் இறை தூதர்களை அனுப்பினான். அப்ப நம்புறதுக்கு வசதியா இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். அவங்க தான் கடைசி தூதர். அவர்களுக்கு பின்னால் இனிமே இறை தூதர் கிடையாது. அவங்க தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, நம்ம யாரும் அவங்கள பார்க்கல. நம்ம பார்த்தோமா? நீங்க பார்க்கல, நான் பார்க்கல, எங்க அப்பா பாட்டம் பார்க்கல, உங்க அப்பா பாட்டம் பார்க்கல. நம்ம யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழவில்லை. அவர்கள் எந்த மாதிரி அற்புதத்தை செய்தார்கள் என்பதை நம்ம அறியவில்லை. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாம எப்படி நம்புறது? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய சில அற்புதங்களை பார்த்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கலாம். அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களை தூதராக நியமித்து நீங்கள் பார்த்தீர்களா? ஏதாவது அற்புதத்தை உங்க முன்னாடி செஞ்சு காட்டினாங்களா? இல்ல. ஏன் முன்னாடி செஞ்சு காட்டல, உங்க முன்னாடி செஞ்சு காட்டல. இப்படி ஒரு நிலையில அப்ப நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று எப்படி நிரூபிப்பது? உங்களை விட்டுருவோம், நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நம்ம முஸ்லிமா இருக்கிற காரணத்தினால நம்ம நம்பிடுவோம். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம அப்பா பாட்டு சொல்லி தந்துட்டாங்க, நம்பிடுவோம். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் உங்கள்ட்ட கேட்கிறார், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் அவர்கிட்ட வந்து பேசினாங்க, என்ன சான்று வச்சுக்கிறீங்க? என்ன எவிடன்ஸ் உங்கள்ட்ட இருக்குதுன்னு கேட்டா, அது அவங்க காலத்துல எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒத்துக்குருவானா? அவங்க காலத்துல இருந்து அவங்க ஏத்துக்குருவாங்க. ஐயா, நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நாங்க ஒரு மனுஷன் சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைங்கிறோம் அப்படின்னு கேட்டார்களே. ஆனால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணுமா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு தொடர்ந்து நபிமார்களால் அனுப்பினான்னு சொன்னா அவங்க அற்புதத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவங்கள கடைசி தூதர் என்று அனுப்பின காரணத்தினால இனி எல்லா காலத்துக்கும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இப்ப அற்புதம் வேணுமா வேணாமா? வேணும்ல. அந்த அற்புதம் தான் முஸ்லிம் அல்லாத மக்கள் உங்களிடத்தில் கேட்டால், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்களேயானால், என்ன அற்புதம் வைத்திருக்கிறேன் என்று கேட்டார்களேயானால், அந்த அற்புதம் உங்களுடைய கரங்களிலே தவழுகின்ற அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இருக்குது, அதுதான் அற்புதம். அதான் ப்ரூஃப். முகமது நபி அவர்கள் நம்மை போன்ற மனிதராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்விடம் இருந்துதான் இந்த செய்தி வந்தது என்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால், வாழுகிற ஒரே அற்புதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் பலவிதமான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் இறை தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக. எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் இந்த திருக்குர்ஆன். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அற்புதம் எது தெரியுமா? இந்த குர்ஆன் தான் சொல்றாங்க. குர்ஆன் என்ற ஒரு புஸ்தகம் எப்படி அற்புதமாக முடியும்? நீங்க எல்லாம் அற்புதம் எதை விளங்குவீங்க? ஆட்ட கழுதையாக்குனா அற்புதம் சொல்லுவீங்க, வெறுங்கையில் இனத்தை எடுத்து காட்டினா அதான் அற்புதம் சொல்லுவீங்க. அற்புதம்னு சொல்வதாக இருந்தால், நான் இப்ப நிக்கிறேன், திடீர்னு மறைஞ்சிடணும், இது அற்புதம். மறைஞ்ச நான் வந்து அங்கிருந்து வரணும், அது அற்புதம். இங்க இருக்கிற எல்லாரும் திடீர்னு காணாம போயிடணும், அது அற்புதம். காணாம போன ஆளுக்கெல்லாம் இங்க இருந்து ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா மாறிடணும், பொம்பளை இருக்கிறது ஆம்பளையா போயிடணும், இது அற்புதம்.
அற்புதம் என்று சொன்னால் இப்படி என்னமாவது ஒன்று கிடக்கும் நடந்தா தான் அற்புதம் ஒத்துக்குருவோம். குர்ஆன்கள் அற்புதமா, ஒரு புஸ்தகம் அற்புதமாகுமா? அது ஒரு புத்தகம், அதுல அற்புதத்துக்கு என்ன இருக்குது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்களேயானால் திருமறை குர்ஆன் எவ்வளவு பெரிய பேர் அற்புதமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே நாம் சென்று விடுகிறோம். எப்படி அற்புதமாக இருக்கிறது தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு அருளிய வேதம் என்று மக்களிடத்திலே சொன்னார்கள். இந்த குர்ஆனை வழங்கிய நபிகள் நாயகம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். முதலில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த பண்டிதர்களை போன்ற ஒரு பண்டிதராக அவர் இருக்கவில்லை. சிறு வயதிலேயே தந்தையை தாயெல்லாம் இழந்துவிட்டு கிராமத்தில் ஆடு மேய்த்தார்கள். அவங்களுடைய சிறு பிராயத்தில் ஆடு மேய்த்தார்களே தவிர எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் படிக்கல. பிறகு வியாபாரம் செய்தார்கள் பெரிய தகப்பனாரோட சேர்ந்து. இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள். அப்ப எழுத படிக்க தெரியாத ஒருவர் இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வருதுன்னு ஒரு செய்தியை கொண்டே கொடுக்கிறார். அப்ப திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று மக்களிடத்தில் சொன்னார்கள். சொல்லும் பொழுது இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு ஒரு அறைகூவலையும் அவர்கள் விட்டார்கள். என்ன விட்டார்கள் தெரியுமா? இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். மக்களே, நான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று இந்த புத்தகத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதில் சந்தேகப்படுகிறீர்களா? நபிகள் நாயகத்தை கேட்க சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை, ஒரு முழு குர்ஆனை அல்ல, 114 அத்தியாயங்கள் இந்த குர்ஆனில் இருக்கிறது, ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இந்த தரத்திலே, இந்த தகுதியிலே, இந்த ஸ்டைலிலே, இந்த நடையிலே இது போன்ற ஒரு அத்தியாயத்தை உங்களால் கொண்டு வர இயலுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். ஃபஇல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்-நாசு வல் ஹிஜாரா. இதை உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரக நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் காலத்திலேயே ஒரு சவால் விட சொல்கிறான். அந்த சவால் 14 நூற்றாண்டா இருக்கிறது, எவனும் முறியடிக்கல. என்ன சவால் தெரியுமா? இது எழுத படிக்காத நான் தானப்பா இதை இட்டு கட்டினேன்னு சொல்றீங்க. எழுத படிக்க தெரியாத முகமது என்ற நான் சொந்தமாக இட்டு கட்டி விட்டேன் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? நீங்கள் பண்டிதர்கள், நான் படிக்காதவன். நீங்கள் பண்டிதர்கள், கவிஞர்கள், புலவர்கள், மொழியை கரைத்து குடித்தவர்கள். நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த குர்ஆனில் இருக்கிற மாதிரியான ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். கொண்டு வந்து விட்டீர்களே ஆனால் இது அல்லாஹ்வுடையது இல்லை என்று சொல்லி விடுவோம். உங்களுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் சவால் விடுகிறது. இன்னொரு இடத்தில் இந்த சவால் அல்லாஹ் எப்படி விடுறான்னு கேட்டா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா இன்ஜிதமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பாதுஹும் லிபாதின் லஹீரா. மனித குலம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து, ஜின் வர்க்கம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்களேயானால் இது போன்று உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக நீங்கள் இருந்தாலும் இது நடக்காது என்று குர்ஆன் அறைகோல் விடுகிறது. அப்ப இந்த குர்ஆன் என்பது மனிதர்களால் இயற்றப்பட முடியாத ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஸ்டைல்ல இந்த குர்ஆன் இருக்கிறது. இப்போ எழுத படிக்க தெரியாத ஒரு குப்பன், ஒரு சுப்பன், ஒரு கைநாட்டு பேர் வழி, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? சாதாரண நடையில் இருக்கும். ரொம்ப உயர்ந்த ஸ்டைலோ இலக்கியமோ ஒண்ணுமே இருக்காது. முகமது நபி அவர்கள் அந்த தரத்தில் உள்ளவர்கள் தான், கை நாட்டு தான். ஒரு கை நாட்டு பேர் வழி என்ற தரத்தில் இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிற இந்த குர்ஆனை எப்படி மக்கள்கிட்ட வைக்கிறாங்கன்னு கேட்டா பண்டிதர்கள் தடுமாறுறான். என்னடா இது, எப்படி இந்த ஆள் இப்படி சொன்னாரு? என்ன நடை, என்ன ஸ்டைல், என்ன தரம், என்ன ஓமை, என்ன இலக்கியம், என்ன ரசனை என்று வியந்து பிரமித்து நிற்கிற அளவுக்கு
இந்த திருமறை குர்ஆனுடைய நடை இருந்தது. இது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தான் இந்த சவாலை புரிந்து கொள்ள முடியும். அது ரொம்ப விரிவாக போனா உங்களுக்கு வழங்காது. அரபி மொழியை படிச்சவனுக்கு தெரியும் எப்படி இந்த குர்ஆன் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்டைல் இருக்கிறது. யாராலையும் கொண்டு வர முடியல. அபூஜஹலுக்கு முடியல, அபூலஹபுக்கு முடியல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு முடியல, 14 நூற்றாண்டுகளாக முடியவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் எல்லாம் பிக்தால் என்ற ஒரு அறிஞரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மெர்மெடிக் பிக்தால் என்ற ஒரு அறிஞன், நமக்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்து மறைந்த ஒருவன். அந்த ஆள் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல இப்படி ஒரு சவால் இருக்குது, இது மாதிரி நான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரபு மொழியை கற்று அதுல கைதேர்ந்து நான் இந்த குர்ஆனை போல இயற்றி காட்டி இந்த சவாலை எதிர்கொள்றேன்னு சொல்லி போன ஆள் என்ன ஆனார் தெரியுமா? திருமறை குர்ஆனுக்கு ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பிக்தாலுடைய தர்ஜுமானி இஸ்லாத்தை தழுவி அவர் இது மாதிரி கொண்டு வருவதற்கு தான் போனாரு. கொண்டு வருவதற்காக அரபு மொழி கற்றவர் அந்த குர்ஆனுடைய நடைக்கு அடிமையா போய் அவர் ஒரு தர்ஜுமா பண்ணியிருக்கிறார். ஆங்கிலத்தில் பிக்தாலுடைய தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு திருமறை குர்ஆனுக்கு முகமது மெர்மடிக் முகமது ஆகிவிட்டார். அவர் பிக்தால் ஆகியிருந்தவர் முகமது என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இந்த இஸ்லாத்தில் இணைந்து ஆங்கிலத்திலே திருக்குர்ஆனை மொழியாக்கம் செய்கிற அளவுக்கு அவரை இந்த குர்ஆன் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தரத்தில் திருக்குர்ஆன் இருக்கிறது. அப்ப எவனாலையும் இந்த புஸ்தகம் மாதிரி எழுத முடியாதுன்னா அது அற்புதம் இல்லையா? இது முதலாவது விஷயம். ஆனா உங்களுக்கு வழங்காது. அரபு மொழி தெரியாதவர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற இயலாது. அது போக இந்த குர்ஆனுடைய நடை சம்பந்தமா வேறு சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல இலக்கிய தரமாக, ரொம்ப கிராமரோட, ரொம்ப ஓமை நயத்தோட ஒரு புஸ்தகத்தை எழுதுறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி எழுதப்பட்ட புஸ்தகமாக இருந்தா சாதாரண மக்களுக்கு வழங்காது. நீ பாக்குறீங்களா இல்லையா? அப்போ ஒரு புஸ்தகம் ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்குமையானால் அது மக்களுக்கு புரியாது, அறிவாளிக்கு மட்டும்தான் புரியும். ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்கிற எந்த புஸ்தகமும் அறிவாளிக்கு புரியுமே தவிர, திருக்குறளை நான் ஒரு 10 குறளை வாசிக்கிறேன், கையை தூக்க சொன்னா 2 பேரும் தூக்க மாட்டீங்க, அவ்வளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் விளக்குதா? எனக்கு கூட தெரியாது சில குறளுக்கு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நிலையில பாக்குறீங்க. திருக்குர்ஆனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த அரபுகள் எல்லாம் முழிக்கிறான், என்னடா நடக்குது, இவ்வளவு ஸ்டைலா இருக்குதே அப்படிங்கிறான். ஆனா எல்லாத்துக்கும் விளங்குது. உயர்ந்த ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு நூல் அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில் இதுவரை உலகத்தில் எழுதப்பட்டது இல்லை. அதனுடைய தரம் உயர்ந்த நிலையில் இருக்கணும், சவால் விடக்கூடிய அளவுக்கு அதனுடைய தரம் இருக்கணும். ஆனால் கை நாட்டு பேர் வழிக்கும் விளங்கணும். குர்ஆன் விளங்குச்சே, உயர்ந்த நடையில் இருக்கிறது பிலாலுக்கு விளங்குச்சு, உயர்ந்த நடையில் இருக்கிறது சுஹைபுக்கு விளங்குச்சு, உயர்ந்த நடையில் இருக்கிறது ஹப்பாபுக்கு விளங்குச்சு. அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாமல் வந்தேரிகளாக மக்காவில் குடியேறினார்களே அவர்களுக்கு விளங்கியது. ஆனால் நடை உயர்ந்தது. உயர்ந்த நடையிலே இருந்து கொண்டே சாதாரண ஒரு அரபு மொழி பேசுறவனுக்கும் விளங்குது என்று சொன்னால், இப்படி ஒரு புஸ்தகத்தை உலகத்தில் எவனும் நேற்றும் எழுதியது இல்லை, நாளைக்கும் எழுத முடியாது. எவ்வளவுக்கு தரத்தை கூட்டுறானோ அவ்வளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிடும். எவ்வளவுக்கு தரத்தை குறைக்கிறானோ அதனுடைய மக்களுக்கு விளங்க ஸ்டாண்டர்டு குறைஞ்சு போயிடும். என்ன இது ஒரு நடையா, இது ஒரு எழுத்தா, இது ஒரு பேச்சா என்கிற அளவுக்கு ஒரு கொச்சையாக அது கருதப்பட்டு விடும். இது திருக்குர்ஆனுடைய ஒரு தனிச்சிறப்பு. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு இலக்கிய நூல்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது இலக்கிய தரம் எப்ப உயரும் தெரியுமா? ஒரு 20 அடியில ஒரு தென்னை மரம் இருக்குது, 20 அடி தென்னை மரம், உண்மை இது, ரசனை இல்லை. வானத்தை முட்டுகிற அளவுக்கு தென்னை மரம் இருக்குன்னு சொன்னா அது ஒரு ரசனை. பொய், இது வானத்தை முட்டுமா? கோபுரம் 200 அடி கோபுரம் ரசனையா இல்ல, விண்முட்டும் கோபுரம் சொல்லணும். இந்த கோபுரம் எவ்வளவு பெருசா இருக்குதான், வானத்தை போய் முட்டிருச்சு. முட்டிருச்சா நசமா? அது இல்ல. 200 அடியில இருக்கு, 100 அடி இருக்கு. 200 அடின்னு உண்மையை சொன்னீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இல்ல, பொய்ய சொன்னா தான் ரசிக்கிற மாதிரி இருக்கு. விண்முட்டும் கோபுரம் அப்படின்னு செய்யணும் சொல்லணும். இந்த பொய்களை சொன்னாதான் இலக்கியத்துல ஒரு டேஸ்ட் இருக்கும். குர்ஆன்ல இந்த பொய் இல்லாமலே டேஸ்ட். குர்ஆன்ங்கிற இலக்கியத்தில் மட்டும்தான் எந்த ஒரு பொய் கிடையாது, மிகை கிடையாது, உள்ளது உள்ளபடி சொல்லி அது இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது பாருங்க. அது குர்ஆனுடைய இன்னொரு அற்புதம். இது போக இதெல்லாம் ரொம்ப ட்ரையான டாபிக், உங்களுக்கு எளிமையான செய்திக்கு வந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப 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 மொழி சம்பந்தப்பட்ட டாபிக்ல ரொம்ப போனோம்னு சொன்னா
அது ரொம்ப ஒரு போர் மாதிரி தெரியும். இதோட வச்சுக்கிருவோம். அப்ப திருமறை குர்ஆன் என்பது அதனுடைய நடையால் சிறந்து விளங்குகிறது, உண்மையை சொல்லியே மக்களை ஈர்க்கிறது, எல்லாருக்கும் புரியக்கூடியதாகவும் அதே நேரத்தில் உயர்ந்த தரத்திலும் இருக்கிறது. இது ஒரு அற்புதம். இதையெல்லாம் விட வேறொரு வகையில் இந்த குர்ஆனை நம்ம அணுகணும். எப்படி அற்புதமா இருக்குங்கிறத வேற என்ன வகை தெரியுமா? இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நமக்கு அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னாங்க. 14 நூற்றாண்டுக்கு முந்தி அவங்க வாழ்ந்த காலத்தில் எந்த அறிவு இருந்ததோ அந்த அறிவுக்கு உட்படுத்த அவங்க பேசியிருக்க முடியும். இப்ப நான் வாழ்றேன், நான் 2004 வாழ்றேன்னு சொன்னா 2004 வாழ்ந்த மக்களுடைய அறிவுக்கு ஏற்பத்தான் நான் பேச முடியும். 3000 ஆண்டுக்கு பிந்தி வருவாங்களே அந்த அறிவுக்கு ஏற்ப என்னால் பேச முடியாது. அவனவன் காலத்தில் என்ன அறிவு இருக்கிறதோ அதுக்கு ஒப்பதான் அவனால் பேச முடியும். மனித பேச்சு அப்படிதான் இருக்கும். திருவள்ளுவர் இருக்கிறார். திருவள்ளுவர் காலம் என்ன? 2000 வருஷத்துக்கு முந்தினவர் அவர் திருவள்ளுவர். இவங்க எழுதி வச்சுக்கிற வரலாற்றுப்படி 2000 ஆண்டுக்கு முந்தினவர் திருவள்ளுவர். அவர் காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? அவர் பெரிய புலவர் தான், பெரிய பண்டிதர் தான். ஆனால் அவருக்கு அவர் காலத்தில் உள்ள அறிவை கொண்டுதான் சிந்திக்க முடிஞ்சே தவிர இந்த 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை அவரால் சிந்திக்க முடியல. அவர் காலத்தில் என்ன மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னு கேட்டா, இப்ப சந்திர கிரகணம் ஏற்படுதுல, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும். நம்ம தாய்மார்கள் பாஷையில சொல்றாங்க கிராணம் தீன்றது. இந்த கிராணம் தீண்டு போயிருமா இல்லையா சந்திரனுக்கு? இந்த கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த காலத்து மக்கள் நம்பிக்கை பாம்பு தான் முழுங்குதான். அங்க சந்திரனை ஒரு பாம்பு விழுங்கினவுன கிரகணம் ஏற்பட்டுதான். விழுங்கின சந்திரனை அப்புறம் துப்பிருமா, கிரகணம் விலகிருச்சான். இது அந்த காலத்து நம்பிக்கை. வள்ளுவர் என்ன பண்றாரு தெரியுமா? கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. சந்திரனை பாம்பு முழுங்குச்சான். திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் காலத்தில் அப்படித்தான் நம்பி வச்சிருந்தாங்க. சூரிய சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி கேட்டீங்கன்னு சொன்னா, பாம்பு முழுங்குறதுனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு நம்புனாங்க. இவர் அதை நம்பிக்கிட்டு பேசிட்டார். இப்ப முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம அவராவே கற்பனை பண்ணி சொன்னார்னு வைங்க, அவர் எப்படி சொல்லியிருக்கானே? வள்ளுவர் மாதிரி தான் சொல்லியிருக்கணும். வள்ளுவர் எப்படி அந்த காலத்து அறிவுள்ள உள்ள மாதிரி பேசியிருப்பாரோ அப்படித்தானே பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று எதை சொன்னார்களோ அதை இன்னைக்கு படிச்சு பார்க்கிறோம். 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவனுடைய பேச்சாக அது இல்லை. இந்த நூற்றாண்டில் வாழ்கிற தலை சிறந்த மேதை இருக்கிறான அவனுடைய பேச்சை விட சிறந்த பேச்சாக திருக்குர்ஆன் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நமக்கு ஆபரேஷன் பண்றாங்க, நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யறாங்க? ஆபரேஷன் பண்றாங்க, அறுவை சிகிச்சை செய்யறாங்க. இந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு மரத்து போவதற்காக ஒரு ஊசி போடுவாங்க. ஊசி போட்ட உடனே மேல உள்ள தோல் மரத்து போயிடும். அழகா அறுத்து ஆபரேஷன் பண்ணி அந்த சிகிச்சை பண்றாங்க. மொத்த உடம்பு மரத்து போவாது. எது மட்டும்தான் மரத்து போகும்? மேல உள்ள தோல் மட்டும்தான் மரத்து போகும். உள்ள பார்ட்ஸ் மரத்து போனா ஆள் மண்டையை போட்டுருவான், செத்த போயிடுவான். அப்ப ஆபரேஷன் பண்ணும் பொழுது இந்த தோல் மரத்து போற அளவுக்கு தான் அவனுக்கு மருந்தை செலுத்துகிறார்கள். ஏன் அப்படி செலுத்துகிறார்கள் என்று கேட்டால், ஆய்வு செய்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த வேதனை இருக்குல்ல, வேதனை, அந்த வேதனையை எது உணருது என்று கேட்டால் இந்த மேல் தோல் தான் உணர்கிறது. வேதனையை வலியை உணர்றோம்ல, அந்த வலி உணர்ற நரம்பு எங்க இருக்குன்னு கேட்டா நம்முடைய மேல உள்ள தோல்ல தான் இருக்கிறது. இந்த தோலை மட்டும் மறக்க வச்சிட்டோம்னு சொன்னா உள்ளக்க போய் எண்ணத்தை போட்டு அறுத்தாலும் வலி உணர இயலாது. அதனால நீங்க பாக்குறீங்க, முள்ளு குத்துனதுக்காக வேண்டி துடிக்கிறான் எத்தனை பேர். சில பேர் தீ குடிச்சிருவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? தீயை ஊத்திக்கிட்டு மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ குடிச்சிருவாங்க, பொழைச்சிருவாங்க. ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா அப்படி எரி, என்ன இப்படி இருக்கு உடம்பு, வெந்து போச்சு நினைப்போம். சும்மா கிடப்பாங்க, வலி துடிக்கவே மாட்டான். ஆஸ்பத்திரியில் தீக்காயத்தில் பட்டு கிடக்கிறவன் அழுது பார்த்திருக்கிறீங்களா? துடிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. ஏன் இல்ல? அந்த வேதனை உணரக்கூடிய நரம்பு மேல உள்ளது எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனை எண்ணத்தை போட்டு குத்தி கொதறினாலும் வலி விளங்காது. வலியை உணரக்கூடிய நரம்புகள் எல்லாமே நம்முடைய தோலில் தான் இருக்கிறது.
இது எப்போ உள்ள கண்டுபிடிப்பு? இந்த 20ஆம் வயிற்று ஆபரேஷன் பண்றான்னு வைங்களேங்க. ஆபரேஷன் பண்ணும் பொழுது ஒரு ஊசியை போடுவான். இந்த மேல உள்ள அப்படி தோலை மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மரத்து போய் வச்சிரும். 1/4 இன்ச்சுக்கு தான் மரத்து போகும். உள்ளதான் அல்லாஹ் வேலை செஞ்சுட்டு இருக்கும். கிட்னியும் சேர்ந்து மரத்து போச்சுன்னு வைங்க, மண்டை போட்டுருவான். அப்ப உள்ள எல்லாம் அறுக்கிறான். அறுத்தவன உள்ளக்க மரத்து போகல, கையை விடுறான், பிசைகிறான், துண்டாக்குறான், என்னென்னமோ பண்றான் டாக்டர். நம்ம பாட்டு இப்படி கிடக்குறோம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? இந்த தோள்கள் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் மரத்து போன பிறகு உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய நம்மளை அதாபப்படுத்தினாலும் நமக்கு விளங்க இயலாது. இது இந்த காலத்தில் கண்டுபிடிப்பு இல்லையா? இத 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ளவனுக்கு விளங்க இயலுமா? இப்ப நான் சொல்றதே நிறைய பேருக்கு புதுசா தெரியும். 20ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய உங்களுக்கு அப்படியா? அதனாலதான் தீப்பிடிச்சு தற்கொலை செஞ்சவன் வேதனையில துடிக்காம இருக்கிறானா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்க. இந்த நூற்றாண்டுலயே, இந்த நூற்றாண்டில் வாழ்பவர்களுக்கு புது செய்தியா தெரியும் பொழுது 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது அவராக கற்பனை பண்ணி இதை சொல்லி இருந்தார் என்று சொன்னால், வேதனையை உணர்கிற நரம்பு தோளில் தான் இருக்கிறது என்று சொல்லி இருப்பாரா? அவர் கொண்டு வந்த குர்ஆனில் அப்படி இருக்கிறது. திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 56வது வசனத்தை படியுங்கள். 4வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தை படித்தீர்களேயானால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நரகத்தில் போட்டு அல்லாஹ் வேதனை செய்யறான்ல, சொர்க்கம் நரகம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நரகத்தில் போய் சிலரை வேதனை செய்யறான். வேதனை செய்யறது பத்தி அல்லாஹ் பேசுறான். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அவர்களுடைய தோல் கருகும் பொழுதெல்லாம் வேற தோலை நாங்க மாத்துவோம். ஏன் மாத்துவோம் கேட்டா, எதுக்குள்ளதா வேதனையை சுவைப்பதற்கு தான், வேதனையை உணர்வதற்கு தான் தோலை மாத்துறேன். தோல் கருகி போச்சுன்னா அப்புறம் நரகத்தில் போட்டு புண்ணியமே கிடையாது. தோல் கருகிற வரைக்கும் தான் வலிக்குமே தவிர, தோல் கருகி போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களை வறுத்து அவங்கள சிக்கன் 65 பண்ணாலும் உங்களுக்கு வலிக்காது. மேல தோல் கருவுற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வலிக்கும். அது கருகி போச்சுன்னு சொன்னா அப்புறம் அதுல போட்டு வேக வச்சு அவிச்சு எடுத்தா கூட அவனுக்கு வலி தெரியாது. அப்ப நரகத்தில் அல்லாஹ் போடுறான். அதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, வேற தோலை நாங்கள் மாற்றுவோம். ஏன் மாற்றுவோம்? அதான் பாயிண்ட். ஏன் மாற்றுவோம் கேட்டால், எதுக்குள்ளதா இந்த அதாபை, இந்த வேதனையை, இந்த வலியை உணர்வதற்காக. அப்ப வலியை உணர்வதற்கு தோல் மாத்துறேங்கிறான். தோல் கருகிருச்சு, இந்த தோலை மாத்தாம விட்டா அவனுக்கு வலியை வழங்க மாட்டான். நான் வேணும்னு தோலை மாத்திக்கிட்டே இருப்பேன். தோல் கருகிற வரைக்கும் நல்லா பார்ப்பான், அது வரைக்கும் வலி தெரியும். தோல் முடிஞ்சவனு வலி தெரியாது. புத்தோல் மாத்து மாத்து, புத்தோலை அப்படின்னு நல்லா சொல்லுவானா. தோலை மாத்துறா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா தோலை மாத்தி மாத்தி வேற தோலை கொடுத்துட்டே இருப்பான்ல. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த தோல்ல தான் வேதனை உணர்கிற நரம்பு இருக்குது என்று இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய கண்டுபிடிப்பை எழுத படிக்க தெரியாத ஒரு முகமதுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வர வச்சிருக்கிறானே, இது அவர் சொந்த வார்த்தையா அல்லாஹ்வுடைய வார்த்தையா? அவர் சொந்த வார்த்தையா இருந்தால் அந்த காலத்தில் இந்த அறிவு இருந்துச்சா? அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்களா? அந்த காலத்து விஞ்ஞானிகள் யாராச்சும் இருந்து தோல்ல தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்களா? இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தெரியாது. இவருக்கு நிச்சயமா தெரியாது. சொல்லி கொடுத்த அவன், இவர் மனிதர் என்ற முறையில் இவருக்கு உள்ள அறிவை கொண்டு இதை அறிந்து கொள்ள முடியாது. சொல்லி கொடுத்தது அல்லாஹ்வா இருந்ததுனாலதான் இதை அழகா அவர் சொல்றார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், விண்வெளி பயணம் போறாங்க. விண்வெளி பயணம் போறான்ல, சந்திர மண்டலத்துக்கு போறான்ல, சந்திர மண்டலத்துக்கு போறான். செவ்வாய்க்கு கூட ஆள் இல்லாத களத்தை அனுப்பி 1 வருஷம் பிரயாணம் பண்ணி போய் சேர்ந்திருக்கிறது. அப்ப அவ்வளவு நீண்ட தூரம் போயிறதுக்கெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் என்னென்ன கோள்களுக்கு போக முடியுமோ எல்லாத்துக்கும் மனிதன் முயற்சி பண்றான். இது இன்னைக்கு சாதாரணம். எல்கேஜி பசங்கள்ட்ட கேட்டா கூட என்ன செய்வாங்க? சந்திர மண்டலம் போக முடியுமே அப்படிம்பாங்க. கொஞ்சம் கஷ்டம், போக முடியும், வாழ முடியாது. வாழ்வதற்கு காற்று வேணும், பல தட்பவெட்பங்கள் இருக்கிறது, அது சாத்தியப்படாது. அதுக்கு தான் சந்திரனை கைகள் விட்டு இப்ப செவ்வாய்க்கு போயிருக்கிறானுவோ. அங்கேயும் வாழ முடியாது, கண்டிப்பா வேற எங்கேயாவது போவானுவோ. ஆனால் இப்ப சந்திர மண்டலத்துக்கு போறது என்பது, விண்வெளி பயணம் என்பதெல்லாம் இன்றைக்கு சாதாரண விஷயம். ஆனா இன்னைக்கு கூட சாதாரண விஷயம் கிடையாது. எங்க பாட்டி, என்னுடைய சொந்த பாட்டி, இந்த சந்திர மண்டலத்துக்கு போனதை பத்தி நாங்க சொல்றோம். சந்திரனுக்கு போறதா? எப்படி போறது? எங்கேயோ காட்டுல இறங்கிட்டு படம் காட்டுறாங்க. எங்க பாட்டி சொல்லி. அப்ப எங்க பாட்டியே நம்பாத விஷயம் இது.
சந்திரனுக்கு போறது என்பது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த எங்க பாட்டி என்னிடத்துல சொல்லி இன்னைக்கு பசுமரத்தானியா பதிஞ்சிருக்கு. அது சந்திரனுக்கு எப்படி போக இயலும்? அது ஒரு சின்ன அருகில் போய் இறங்க முடியுமா? எப்படி இறங்குறது? போய் சொல்றாங்க ஏதோ ஒரு காட்டுல இறங்கிட்டு படம் எடுத்து காட்டுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த காலத்திலே நம்ப முடியாத மேட்டரா இருக்குது சில பேருக்கு. படித்தவர்களுக்கு தான் அதை நம்ப முடியும். இது 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்ல இயலுமாங்க? போக முடியும். திருமறை குர்ஆன் இந்த விண்வெளி பயணத்தை எப்படிலாம் சொல்லுது தெரியுமா? யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித இனமே ஜின் இனமே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களுக்கும் நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஃபன்ஃபுது, போங்க. பூமியை தாண்டி அந்த காலத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? தமிழ்நாட்டுக்காரன், மெட்ராஸுக்காரன், கும்பகோணத்துக்காரன், நெல்லிக்குப்பத்துக்காரன் என்ன நினைச்சான்னா நெல்லிக்குப்பத்தை தாண்டி உலகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். நெல்லிக்குப்பத்தை மெட்ராஸ் இருக்குன்னு தெரியல. அப்படிலாம் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அதனால அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. அமெரிக்கா இந்த பூமியில தான் இருக்குது. பூமியில இருக்கிற அமெரிக்காவை ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொல்றான், அமெரிக்காவை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது போய் தனி விஷயம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன்னு சொல்ற அளவுக்கு இந்த உலக அறிவு அந்த காலத்தில். இந்த பூமிக்குள்ளேயே எல்லா இடத்துக்கும் போக முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தானே. அப்ப குர்ஆன் சொல்லுது, போங்கடா, வானம் பூமியுடைய பல கோணங்களுக்கு ஓடு. ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். எப்ப போக முடியும் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு பவர். சுல்தான்னா பவர்னு அர்த்தம். சுல்தான் அர்த்தம் ராஜாவை கூட சுல்தான்ங்கறாங்கல்ல, பவர் இருக்கனால சுல்தான்ங்கறாங்க. ஒரு ராஜா திப்பு சுல்தான்லாம் சொல்றீங்கல்ல, சுல்தான்ங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பவர், ஆற்றல், சக்தின்னு அர்த்தம். அதுக்குரிய சக்தியை நீங்கள் உண்டாக்கி கொண்டுதான் போக இயலும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைன்னு பாத்தீங்களா? அடே போகலாம், நீ கோவேறு கழுதில போயிரு, அல்லாஹ் சொல்றான் போகலாம். நீ கோவேறு கழுதி ஏறி எப்படி போயிடலாம் நினைச்சிராத, ஒட்டகத்துல போயிடலாம் நினைச்சிராத. அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை நீ கண்டுபிடித்தால் போகலாம். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? இது முகமது வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையா? முகமதுக்கு இது சொல்ல இயலுமா? முகமது அவரா கற்பனை பண்ணி நீங்க சந்திரனுக்கு போகலாம், சூரியனுக்கு போகலாம். சந்திரன் ரொட்டி நினைச்சிட்டு இருந்தான். சந்திரன்னா நம்ம சைஸ் தெரியுற ரொட்டி மாதிரி, அவ்வளவுதான் சந்திரன் சைஸ்னு விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் போய்கிட்டு நீ சந்திர மண்டலத்துக்கு போகலாம், சூரியனுக்கு போகலாம், செவ்வாய்க்கு போகலாம், வியாழனுக்கு போகலாம், சுக்கிரனுக்கு போகலாம், புதனுக்கு போகலாம் சொல்ல முடியுமா? சொன்னாரு முகமது. எப்படி சொன்னாரு? மனித இனமே, நீங்கள் பூமியுடைய பல கோணங்களுக்கு செல்லுங்கள். 55வது வசனத்துல 33வது வசனத்தை படித்து பாருங்கள் திருக்குர்ஆன்ல. போங்கள், லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், அதற்கான ஆற்றலை உருவாக்கி கொண்டுதான் உங்களால் செல்ல முடியும். அந்த ஆற்றல் என்ன? அதான் எலக்ட்ரானிக் மின் ஆற்றல். மின் ஆற்றல் கண்டுபிடிச்ச பிறகுதான்டா உனக்கு போக இயலும்னு எல்லாம் சொல்றான். எப்ப இயலும்னு சொல்றான்? உங்க காலத்தில் இயலாது. உங்க காலத்தில் சுல்தான் இல்லை, பவர் இல்லை, அதற்கான ஆற்றல் இல்லை. அப்ப சந்திர மண்டலத்துக்கு போக இயலும்னு குர்ஆன் சொல்லுகிறது. அது எப்ப இயலும் என்றும் சொல்லுகிறது. அதை மாத்திரம் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒரு இடத்துல 6வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் சொல்கிறான், இப்ப சந்திரனுக்கு ஒருத்தன் போறான்னு சொன்னா எப்படி போகணும்? இப்படி போறது இல்ல. இப்படி போகலாமா சந்திரனுக்கு? இப்படி போகணும். சந்திரனுக்கு கும்பகோணத்துக்கு இப்படி போகலாம், மெட்ராஸுக்கு இப்படி போகலாம். சந்திரனுக்கு இப்படி தானே போகணும். சந்திரனுக்கு போறாந்தா நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும்? இப்படி போகணும், மேல் நோக்கி போகணும். மேல் நோக்கி போனீர்களேயானால் அது போகக்கூடிய வேகத்தில் போகும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா அப்படி இதையும் அப்படி சுருங்கும். நீங்க விமானத்தில் போயிருக்கிறீங்களா? நிறைய பேர் போயிருப்பீங்க. பெண்கள் பெரும்பாலும் போயிருக்க மாட்டீங்க. ஆண்கள் இங்க தான் எல்லாம் வெளிநாடு தான் சாதாரண போயிருப்பீங்க. அந்த விமானம் அப்படி மேலே ஏறும்போது பெல்ட்டை போட்டுக்கிட்டு காதுல பஞ்சை அடைச்சுக்கிட்டு எப்படி இருக்காது அந்த அனுபவம்? அப்படியே அந்த இதயம் தொண்டை குழிக்கு வர்ற மாதிரி இருக்குமா? வரும்ல, இருக்கிற சைஸை விட அப்படி சுருங்கி போய் அப்படியே ஹார்ட் அப்படி மேலே வர்ற மாதிரி இருக்கும். இந்த விமானம் மேலே ஏறதுலாம் ஒரு பெரிய ஸ்பீடு இல்லைங்க. இதை விட லட்சம் மடங்கு ஸ்பீட்ல ராக்கெட் போகணும். விமான வேகத்துல போட்டீங்கன்னா 1000 கோடி வருஷம் ஆகும் சந்திரனுக்கு போறதுக்கு. அது ஒரு ஸ்பீடே கிடையாது, வழங்குதா? 1000 மைல் 500 மைல்லாம் ஒரு ஸ்பீடா? அது என்ன மைல்ல போகணும்? ராக்கெட் வேகத்தில் போகணும். ராக்கெட் வேகத்தில் உதச்சுக்கிட்டு ராக்கெட் கிளம்புனா அந்த ஹார்ட் எங்க இருக்காது? இங்க இருக்காது, இங்க வந்துடும், வாய்க்கு வந்துடும். இருக்குமா இல்லையா? இது யாருக்கு தெரியும்?
இந்த விமானத்தில் போன பிறகு, ராக்கெட்டை பார்த்த பிறகு, இந்த அறிவு வந்த பிறகு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரிய முடியுது. 14 நூற்றாண்டுக்கு முந்தைய இது தெரியுமா எவனுக்காச்சு? டேய் மேலே போனீங்கன்னா இதை எப்படி சுருங்கிக்கிறோம், இவர் மேலே போனது கிடையாது. எல்லாம் மேராஜ் கூட்டிட்டு போனா அந்த ஒரு பயணம் இருக்கு, அது மார்க்க நம்பிக்கை தானே அது கூட. அப்ப விண்வெளி பயணத்தினால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஓமை யுரித யுலில்லஹு, யாரை வந்து அல்லாஹ் வழிகெடுக்க நாடி விடுகிறானோ, யஜ்அல் சத்ரஹு லைகன், அவனுடைய இதயத்தை சுருங்கியதாக ஆக்கி விடுகிறான். எந்த மாதிரி சுருங்கியது தெரியுமா? கஅன்னமா யஸ்ஸாது ஃபிஸ்ஸமா, விண்ணுலக பயணம் செல்வானே, எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. விண்ணுலக பயணத்திற்கு மேலேறி செல்வானே, அவனுடைய இதயம் சுருங்குவது போல வழிகட்டு போனவனுடைய இதயம் சுருங்கி விடுகிறது உதாரணம் காட்டுறான்ல. விண்வெளிக்கு போக ஏழுமா ஏழாவது ஆண்டு சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த காலத்துல, போன நூற்றாண்டுல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இவர் என்ன பண்றாரு, முகமது பண்றாரு, நீங்க விண்வெளிக்கு போறீங்களே, போனீங்க என்று சொன்னா விண்வெளி பயணத்துல இதயம் சுருங்கும். அந்த மாதிரி வழிகட்டு போனவனுடைய தப்பான வழியில் செல்பவனுடைய இதயம் சுருங்கிரும் ஒரு உதாரணம் காட்டுறான். அப்ப மேலே ஏறினா இதயம் சுருங்கும் யாருக்கு சொல்ல இயலும்? அன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொல்லலாம், உங்களை விமானத்தில் ஏற்றி விட்டாலும் சொல்லிடுவீங்க, போய் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இப்படி மேலே ஏறுறதுக்கான எந்த நாலேஜும் கிடையாது. கட்ட வண்டியை தவிர அவன் ஒன்னும் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல. சக்கரத்தை தான் கண்டுபிடிச்சிருந்தான் அதிகபட்சமா. அப்ப சக்கரம் அல்ல குதிரை ஒட்டகத்தில் போய்கிட்டு இருந்தான். இந்த காலகட்டத்தில் இப்படி போறது விளங்க ஏழுமா? லிப்டாச்சு இருந்தா குறைஞ்சபட்சம் அது கூட இல்ல. மாடிப்படியாவது ஏறி போன ஒரு அனுபவங்களாவது இருந்துச்சா? குடிசைதான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மேலே ஏறி போனால் இதயம் என்ன ஆகும் என்பதை குர்ஆன் சொல்லுதுன்னா, இது மனித வார்த்தையா? மனிதர் என்ற முறையில் முகமதுக்கு இதை சொல்ல இயலுமா? இயலாது. அந்த காலத்தில் இருந்த அறிவை கொண்டு இதை சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அதை விட இன்னும் பாருங்க, திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தாங்கிறதுக்கு 1-2 சான்று இல்ல. குர்ஆனை ஒருத்தன் படிச்சு பார்த்தான்னு சொன்னா, இது முகமதுடைய வார்த்தை இல்லவே இல்லை. முகமதை படைத்த அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நிரூபணம் ஆயிரும்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் அவர் கொண்டு வந்தார்னு தெரிஞ்சா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, சாதாரண நிரூபணம் ஆகி போயிடும். அப்ப அது இன்னும் நம்ம காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், பூமி உருண்டை, எல்லாருக்கும் தெரியும். பூமி உருண்டைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் அதை அறிஞ்சு வச்சிருக்கல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சு வச்சிருந்தானா? அறிஞ்சு வைக்கல, தட்டன்னு விளங்கி வச்சிருந்தான். பூமி எப்படி இருக்கு? இப்படியே போய்கிட்டு இருக்கும், தட்டையா தான் இருக்கும். உண்மையில பூமி எப்படி இருக்குது? உருண்டையா இருக்கிறது. உருண்டை வடிவமாக நீள்வட்ட பாதையில அது சுழன்று கொண்டு இருக்கிறது. சூரியனை சுற்றி கொண்டும் இருக்கிறது, தன்னை தானே சுழன்று கொண்டும் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது எல்கேஜி, இப்ப சாதாரண விஷயம். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி, கலிலேயோன்னு ஒருத்த அறிஞன், கிறிஸ்துவ அறிஞன், அவன் வந்து பூமி உருண்டை விட்டான். என்ன பண்ணாங்க தெரியுமா? பூமி உருண்டைங்கிறான், பின் ஏறாவனான்ட்டாங்க. பூமி உருண்டைன்னு நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒருத்தன் பூமி உருண்டைன்னு சொன்னா அவனை என்ன பாடுபடுத்தினாங்க? அது எப்படா பூமி உருண்டைன்னு நீ வந்து வேதத்துக்கு மாத்தமா பேசுற? நம்முடைய வேத இதிகாசங்களுக்கு எதிராக பூமியை உருண்டை என்று எப்படி பேசுவாய் அப்படின்னு சித்திரவதைப்படுத்தினாங்க. ஆனால் அவனுக்கு முந்தியவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எல்லா கோள்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன. குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். நீங்க ஓதுறீங்கல்ல யாசின், மௌத்தா போன ஆட்களுக்காக வேண்டி ஓதி பார்சல் பண்றீங்களே, சிந்திப்பதற்கு தந்த குர்ஆனை, நேர்வழி பெறுவதற்கு தந்த குர்ஆனை மௌத்தாக்கள் வீட்டில் ஓதி பார்சல் பண்றீங்களே, அந்த யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லுன் ஒவ்வொரு கோள்களும் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன் தன்னுடைய பாதையிலே நீந்தி சென்று கொண்டிருக்கின்றன. உருண்டைங்கிறான், சுத்துதுங்கிறான், சுழலுதுங்கிறான். பூமி சுத்துது என்று அன்னைக்கு சொல்ல இயலுமா? பூமி சுழலுதுன்னு சொல்ல இயலுமா? நீந்தி கொண்டிருக்குன்னு சொல்ல இயலுமா? சொன்னார முகமது நபி சொன்னார. என்ன நமக்கு விளங்குது? இது முகமது வார்த்தை இருக்கவே இயலாது. அந்த காலம் இது எப்ப நீங்க விளங்க முடியும் தெரியுமா? நீங்க அந்த காலத்துக்கு போயிருந்தீங்க. இப்ப உங்களுக்கு சாதாரண விஷயம் எது?
பூமி உருண்டைங்கிற இப்ப சாதாரண விஷயம். நீங்க எப்படி சிந்திக்கணும்னு கேட்டா நீங்க அப்படியே 1400 வருஷத்துக்கு முன்னாடி போயிடணும். போய் அந்த காலத்து மக்களோட மக்களா இருந்தீங்கன்னா பூமி உருண்டை நம்புவானா? ஏத்துக்கிற முடியுமா? அந்த காலத்துல கண்டுபிடிச்சு வச்சிருந்தானா? அப்ப படைச்ச அல்லாஹ்வுடைய வாக்கியமா இருக்கிறதுனாலதான் உருண்டையா படைச்சவனுக்கு தெரியும்ல, முகமதுக்கு தெரியாம இருக்கலாம். படைச்சவன் யார்? இந்த பூமியை அவன் தானே படைச்சான். படைச்சவனுக்கு உருண்டைங்கிறது தெரியும், அது சுத்துறது தெரியும், அது சுழல்றது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினாலதான் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றான். குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய பாதையிலே சுழன்று கொண்டிருக்கின்றன. இன்றைய நவீன யுகத்துல சூரியன் இருக்குல்ல, சூரியனை பூமி சுத்து, எல்லாரும் விளங்கி வச்சிருக்கீங்க. இவ்வளவுதான் இப்ப உள்ளவர்களுக்கு தெரியும், பண்டிதர்களுக்கு தெரியும். உண்மையில் நடக்கிற என்ன தெரியுமா? சூரியன் இப்படி ஒரு இடத்துல இருக்கல, சூரியன் ஒரு இடத்துல இப்படி இருந்துகிட்டு இருக்கல, சூரியன் பயங்கரமான வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை விரட்டி கொண்டு பூமியும் ஓடுகிறது. அதனுடைய ஈர்ப்பு சக்தி. ஒரு சூரியன் எப்படி இருக்குன்னு வைங்களா, இது பூமி. சூரியன் இப்படி இருந்து என்னமோ சுத்திட்டு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். சூரியன் இப்படி இருக்கிற மாதிரி பூமி இப்படி சுத்திட்டே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கவே இல்லை. எப்படி நடக்குது என்றால், இது சூரியனா, இது பூமியா? சூரியன் ஓடுது பயங்கரமா, இது இழுத்துக்கிட்டே ஓடுது. சூரியன் ஓடுகிறது, லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பூமியை இழுத்துக்கிட்டே போகுது, இப்படியே போய்கிட்டே சுத்துது. இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க அதை. சூரியன் ஒரு இடத்துல நிக்கலையா, அது ஓடுதான் லட்சக்கணக்கான மைல் வேகத்தில். இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு இது. இதை சொல்ல ஏழுமா? இன்னைக்கு திருமறை குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். குல்லுன் யஜ்ரி லி அஜலி முஸம்மா. ஒவ்வொன்றும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சந்திரனும் ஓடுகிறது, சூரியன் அப்படியே வானத்தில் பதித்து நிப்பாட்டப்படவில்லை, அதுவும் ஓடுகிறது. சூரியன் ஓடுதுங்கிறான், அதை தொடர்ந்து பூமி ஓடுதுங்கிறான். பூமி ஓடுனா சந்திரன் ஓடித்தான அவனு. சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள் தான். அப்ப சூரியன் ஓடுது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுது, பூமி சந்திரன் இழுத்துக்கிட்டு ஓடுது, ஓடுவதோட சுத்தமும் செய்யுது. இதெல்லாம் எந்த காலத்து? இப்ப நம்ம சொல்லும் போதே ரொம்ப ட்ரையா நீங்க நினைக்கிறீங்க, பயங்கரமான விஷயமா இருக்கு. அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த மக்களுக்கு இந்த அறிவு இருந்திருக்குமா? இது யார் வார்த்தை? எவன் ஓட விட்டிருக்கிறான் அவனுடைய வார்த்தை. சூரியனை படைத்து அதை ஓட விட்டான அவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனாலதான் கரெக்டா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுவதை விட தெளிவான அற்புதமான வார்த்தைகளால் இதை பேசுறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இந்த பூமி, இந்த இருக்கு பூமி, நம்ம இருக்கிறோம். பூமிக்கு ஏதாவது தூண் இருக்கா? பூமி இருக்குல்லங்க. எதுல நிப்பாட்டி வச்சிருக்க பூமியை? ஒண்ணுல நிப்பாட்டி வைக்கல. சூரியனை எதுல நிப்பாட்டி ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கா? இந்த ஸ்டேஜில் நான் நிக்கிறேன், அந்த இடத்துல நிக்குது, கால் ஊண்டி இருக்கு கீழே, இந்த காலில் நிக்குது. அப்ப தாங்கிக் கொள்வதற்கு கால்கள் இருந்தால்தான் ஒரு பொருள் நிக்க முடியும். ஆனால் பூமி இப்படிதான் நிக்குது, எதுவும் தாங்கிக் கொள்ளவில்லை. சந்திரன் இப்படிதான் நிக்குது, எதுவும் தாங்கிக் கொள்ளவில்லை. சூரியன் இப்படிதான் அந்த இடத்துல நிக்குது, எதுவும் தாங்கிக் கொள்ளவில்லை. எல்லா கோள்களும் சுக்கிரன், செவ்வாய், புதன், வியாழன் எதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த இடத்துல அப்படி 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 நிக்குது, நின்று சொல்லிட்டு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹுல்லதி ரஃபா ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா. இந்த விண்வெளிகளை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா, நீங்கள் பார்க்கிற தூண்கள் இல்லாமல், உங்கள் கண்களுக்கு தெரிகிற தூண்கள் இல்லாமல் இதை அல்லாஹ் நிறுவி இருக்கிறான். இந்த பூமிக்கு தூண் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். சூரியனுக்கு தூண் இருக்குது, சந்திரனுக்கு தூண் இருக்கிறது, ஒவ்வொரு கோள்களுக்கும் தூண் இருக்கிறது. உனக்கு பார்க்க இயலாதுங்கிறான். குர்ஆனுடைய வாசகம் எப்படி இருக்குன்னா, தூண்களை இல்லாமல் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லல, உங்கள் கண்ணுக்கு தெரிகிற தூண் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வாசகத்தை எப்படி பயன்படுத்தினான்னு கேட்டா, பிகைரி அமதின் 13வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சூரத்து ராத் என்ற சூறாவில் பிகைரி அமதின் தரவுனஹா, உங்கள் கண்களுக்கு தெரிகிற தூண்கள் இல்லாமல் அவன் தான் இந்த விண்கோள்களை எல்லாம் நிறுவி இருக்கிறான். பூமிக்கு தூண் இருக்குது. எங்க இருக்கு தூணு? இருக்குதா தூணு? இருக்குது. என்ன தூண் இருக்கு தெரியுமா? தூண் என்பது ஈர்ப்பு விசை, ஈர்க்கிற விசை. இந்த பூமி இப்படி நிக்குதுன்னு சொன்னா அது சூரியனுக்கும் பூமிக்கு மத்தியில் ஒரு காந்த விசை அழுத்தி பிடிச்சு நிக்குதுங்க. ஒரு இரும்பு நடுவுல, ஒரு இரும்பு, இந்த பக்கம் ஒரு காந்தம், அந்த பக்கம் ஒரு காந்தம், அப்படி ரெண்டையும் சம பலத்தில் வச்சீங்கன்னா
ரெண்டுக்கு நடுவுல அது நிக்க முடியாது. எது நிக்கும்? அந்த இரும்பு நிக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது, தாங்கி பிடிக்கிற தூண் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குதா இல்லையா? வாசியை போய் தூக்குறேன், போடுறேன், கீழே விழுது. ஏன் விழுது? எதனால கீழே விழுது? இழுக்குது. பூமி வந்து இழுக்குது. ஒரு எல்லைக்கு மேல இழுக்காது. ஒரு குறிப்பிட்ட தொலையை தாண்டி போயிட்டீங்கன்னு சொன்னா அதுல போய் இந்த வாசியை போட்டு அப்படி நிற்கும். என்னை கீழே இருந்து அப்படி நான் நிற்பேன். அப்ப எந்த பொருளை போட்டாலும் இந்த ஈர்ப்பு சக்திக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி போனீங்கன்னு சொன்னா எந்த பொருளும் கீழே விழாது. அதனாலதான் சேட்டலைட் நிப்பாட்டுறான். எதனால நிப்பாட்டுறான்? நீங்க டிவி பாக்குறீங்களா வீட்டுல உட்காந்துக்கிட்டு? எங்க இருந்து வந்து டிவி? அவன் எல்லையை தாண்டி போய் நிப்பாட்டி வச்சுக்கிறான். அந்தரத்துல அங்க இங்க இருந்து இங்க ஏத்துறான், படத்தை இங்க இருந்து அனுப்புறான், அங்க இருந்து உங்களுக்கு கொட்டுது, இங்க இருந்து மேல போகுது, அங்க இருந்து சேட்டலைட் வழியா என்ன செய்யுது? உங்களுக்கு டிஷ்ல தட்டு மாதிரி வச்சிருக்கான்ல, அதுல கொட்டி போடுது எல்லாத்தையும். அப்ப மேல போய் இந்த டிஷ் எல்லாம் போறது காரணம் என்ன? அங்க ஒரு ஈர்ப்பு விசையை தாண்டி போய் நிப்பாட்டி வைக்கிறான். அப்ப ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அதான் தூணு. அந்த தூணு இல்லைன்னு சொன்னா ஒன்னோட ஒண்ணு முட்டி செத்து ஒண்ணுலாம் போயிருக்கும். இழுத்து அப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்குது. இதுவும் அது முட்டிராம, அதனோட இது முட்டிராம, இதனோட அது முட்டிராம அப்படி இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி கண்ணுக்கு. இப்போ நீங்க இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்குல்ல, ஏசி ரூமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டோரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்போம். டோரை க்ளோஸ் பண்ணா தான், கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணா தான் ஏசி வந்து லாஸ் ஆகாம இருக்கும், கரெக்டான இது கிடைக்கும். இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? கதவு போட மாட்டேங்கிறாங்க. கதவு கிடையாது இப்போலாம் ஏசிக்கு. மேல்நாட்டுல எல்லாம் உள்ள ஏசி இருக்கு, பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கு, ஆனா ஏசி லீக் ஆகாது. ஏன் லீக் ஆகாது தெரியுமா? அவன் காற்றையே கதவாக்கி போடுறான். என்ன பண்றான் தெரியுமா? இந்த இடத்துல ஓரத்துல பயங்கர வேகத்துல காத்து அடிப்பான். அந்த காத்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குமா, இந்த காத்தை தாண்டிக்கிட்டு இந்த ஏசி அங்கிட்டு போவாது. அங்கிட்டு உள்ள காத்து இங்கிட்டு வராது, இங்க உள்ள காத்து அங்கிட்டு போவாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் அங்க எழுப்பிடுறான். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி யார் உள்ள வரலாம் போகலாம், ஆள் வரலாம், காத்தை கிழிச்சுக்கிட்டு. அந்த காத்து நாலா பக்கமும் வேகமா வீசி அடிக்கும். அப்ப உள்ள ஏசி வந்து வெளியே போவாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வகையில அல்லாஹ் என்ன பண்றான்னா காந்த சக்தியை இந்த பூமியில நிறுவி இருக்கிறான். இவர் நியூட்டன் கண்டுபிடிச்ச ஆப்பிள் உழுவுறத பார்த்தாராம். ஆப்பிள் ஏன் உழுவுது சிந்திச்சாராம். பூமிக்கு ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. நியூட்டனுக்கு அப்பங்காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க பூமிக்கு ஈர்க்கிற சக்தி இருக்குதுங்கிறது. நமக்கு அதுக்கெல்லாம் முந்தைய பாலர் பாடம். இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்றீங்க? குர்ஆன்ல நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இப்ப மனிதன் நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஒரு ஆணு பெண்ணு வேணும். ஆணு மட்டும் இருந்து புள்ள பெற முடியாது, பொம்பளை மட்டும் இருந்து பெறவும் முடியாது. அதை கூட குலானிங்க கொண்டு வந்து அது கூட குர்ஆன் சொல்லத்தான் செய்யுது. அப்ப ஆண்கள் பெண்கள் என்று மனிதர்களிலே உயிரினங்கள்ல ஜோடி இருக்கிறது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் திருமறை குர்ஆன் என்ன சொல்ல தெரியுமா? எல்லாத்துலயும் ஜோடி இருக்குங்கிறது. நீங்கள் மௌத்தா போனாலுக்கு ஓதுற யாசின் அது கூட இருக்குது. சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். அல்லாஹ் என்ன சொல்றான்? சுப்ஹானல்லதி, அவன் தூயவன். ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, அனைத்திலும் ஜோடியை படைத்திருக்கிறான். அனைத்திலும் ஜோடினா எதுல? மிம்மா தும்பித்துல் அர்து, பூமியிலிருந்து விளைகிற விளை பொருள்கள் இருக்கிறத, தானியங்கள், காய்கறிகள், கனிகள், செடிகள், கொடிகள், அதுலயும் ஜோடியை படைத்திருக்கிறான். ஒமின் அம்புசியும், உங்களிலிருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறான். ஒமிம்மா லா யஅலமூன், நீங்கள் அறியாமல் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே அதுலயும் ஜோடியை படைத்திருக்கிறேன் அல்லாஹ். இப்ப இதுல எல்லாம் ஜோடி இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க? மனுஷன்ல ஜோடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கத்தரிக்காய்க்கு ஜோடி இருக்குன்னு கண்டுபிடிச்சான அந்த காலத்துல. முருங்கைக்காய்க்கு ஜோடி இருக்குன்னு கண்டுபிடிச்சானா? தாவரங்கள்ல ஜோடி இருக்குதுங்க. தாவரங்கள்ல எப்படி காய்க்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காய்கள் காய்க்குத, கனிகள் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? பூக்களை எடுத்துக்கொண்டால் அந்த பூக்கள்ல ஆண் பூ என்று சில பூக்கள் இருக்கின்றன, பெண் பூ என்று சில பூக்கள் இருக்கின்றன. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த ஆண் பூவும் தனியாக காய்க்க முடியாது, பெண் பூவும் காய்க்க முடியாது. எப்ப காய ஆகும் என்று கேட்டால் அந்த ரெண்டு பூவும் சேரணும். ஆண் பூவும் பெண் பூவும் சேர்ந்தால்தான் முருங்கைக்காய் உண்டாகும். முருங்கைக்காய் உதாரணத்துக்கு தான், எந்த காய்க்கும் தான் உண்டாகும். அது எப்படி சேரும்? மனுஷன்னா ஆடு மாடுனா போய் சேர்ந்துக்கலாம். ரெண்டு பூ எப்படி போய் தன்னால போய் சேருமா? சேராது. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றானா,
வண்டுகள் இருக்குல்ல, வண்டு, இந்த வண்டுகள் போய் ஆண் பூல உட்காரும். வண்டுகள் போய் ஆண் பூல உட்கார்ந்த உடனே ஆண் பூவில் இருக்கிற அந்த மகரந்த பொடி உயிரணுவை காலில் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு போய் அப்புறம் பெண் பூல போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே இது அதுல டச் ஆன காயாயிரும். ஆண் பூல உட்கார்ந்த வண்டுகள் பெண் பூவிலே உட்காருமையானால் அது ரெண்டையும் சேர்ப்பதற்கு மூணாவது வழி எல்லாம் கையாளுறான். இப்படித்தான் காய்கள் காய்க்கிறது. அது எல்லா பூவும் காய்க்கிறது இல்லை. மரத்தில் பூக்கிற எல்லா பூவும் காய்க்காது. ஆண் பூவுல இல்ல அந்த மகரந்த பொடி பெண் பூவோடு சேரணும். அப்பதான் அந்த பெண் பூ வந்து என்னவாக காயாக கனியாக ஆகும். இது எப்போ உள்ள அறிவு? இது இப்போ உள்ள அறிவு, இந்த நூற்றாண்டு அறிவு. இது இந்த அறிவை 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொல்ல முடியுமா? தாவரங்களில் இருக்கு நல்லா சொல்றானே. அல்லது எப்படி வரும்னு கேட்டா, கடுமையான காற்று வீசும் பொழுது ஆண் பூ அசைக்கும். அசைச்சவனும் அதுல உள்ள பொடி இருக்குல்ல, மகரந்த பொடி, அது அப்படியே காத்துல பறந்து வந்து இயற்கையா போய் பெண் பூல உட்காரணும். அப்பதான் அந்த பெண் பூ வந்து சூழ் கொண்டு கருவுற்று அது காயை உற்பத்தி பண்ணும். இதுதான் எல்லாம். நீங்க மாம்பழம் சாப்பிட்டாலும் அப்படித்தான், பலாப்பழம் சாப்பிட்டாலும் அப்படித்தான், எந்த கனியை எந்த காயை சாப்பிட்டாலும் அங்கேயும் ஜோடி இருக்குது. இது இன்னைக்கு சொல்லலாம். இதான் எனக்கு தெரியுமா, நாங்க படிச்சிருக்கோம் சொல்லுவீங்க. இப்போ உங்கள்ட்ட சொன்னா இதான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சோமே, இதான் நாங்க 5ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பேன்னு சொல்லுவீங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இது தெரியுமா? அவங்களுடைய அறிவை கொண்டு இதை சொல்ல முடியுமா? முகம்மதுக்கு இருந்த சொந்த அறிவை கொண்டு இதை பேசியிருக்க இயலுமா? படைச்சவன் சொன்னால் மாத்திரம்தான் அன்றைக்கு இதை சொல்ல இயலும். இன்றைக்கு வேண்டாம் எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். அன்றைக்கு இதை யார் சொல்லியிருக்க இயலும்? எவன் இந்த ஆண் பூக்களையும் பெண் பூவையும் படைத்தானோ அவனுக்கு தான் சொல்ல இயலும். அடே, தாவரத்தில் மட்டும் ஜோடின்னு சொல்லல, மிம்மா லா யஅலமூன், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது, அதுலயும் ஜோடி இருக்குங்கிறான். இந்த லைட் எரியுது, ஏன் எரியுது? ஜோடியில தான் எரியுது. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தா தான் எரியும். இந்த மின்சாரம் எரியுது, அதை நீங்கள் அறியாதது. எதுல ஜோடி இல்லை? இந்த மின்சாரம் எரிய வேண்டும் என்று சொன்னால் 2 வயர் வருதா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதா, ரெண்டும் சேர்ந்தா தான் லைட் எரியும். அதுலயும் ஜோடி. நீங்கள் அறியாத விஷயங்கள். அட, அணு குண்டு இருக்குத, அணுவுல கூட 2 சக்தி இருக்க போய் தானே எரியுது. அந்த அணு வேலை செய்கிறது எல்லாத்திலையுமே. அப்ப மனிதன்ல எப்படி ஆண் பெண் என்ற ஜோடி இருக்கிறதோ தாவரங்களிலும் ஜோடி இருக்கிறது. தாவரத்தில் மாத்திரமில்லை, நீங்கள் காணுகிற சக்திகளிலும் கூட ஜோடி இருக்கிறது. அந்த ஜோடிகள் இணையும் பொழுதுதான் சக்தி பிறக்கிறது என்று சொல்லி இந்த நூற்றாண்டு விஞ்ஞானி சொல்லக்கூடிய செய்தியை 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதவும் படிக்கவும் தெரியாத முகமது சொல்கிறார் என்றால் அவர் சொந்த கற்பனையா? இது அவர் சுயமா இட்டுக்கட்டி இதை சொல்ல இயலுமா? இது படைச்சவன் தான் சொல்லி இருக்க இயலும். கண்டிப்பாக இது படைத்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்பதை பார்க்கும். பூக்கள்ல தேன் கிடையாது. எந்த பூவா இருந்தாலும் அதுல ஒரு குளுக்கோஸ், அதுல ஒரு திரவம் தான் இருக்கிறது. தேன் மாதிரியான திடமான ஒரு திரவம் அதுல கிடையாது. ரொம்ப லிக்விடான, ரொம்ப தண்ணி மாதிரி ஒரு பொருள் அதுல இருக்கிறது. அந்த குளுக்கோஸை தேனீக்கள் சாப்பிட்டுருது. உங்களுக்கு போய் சேர்த்து வைக்கல. தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பசிக்காக வேண்டி அந்த குளுக்கோஸை சாப்பிட்டுருது. சாப்பிட்ட உடனே உள்ள மிஷின் இருக்குது. தேனீக்களுடைய வயிற்றுல மிஷின் இருக்கிறது. அது உள்ள போட்டு அரைச்சு கிரைச்சு ஒரு மாதிரியா அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு ஒரு கழிவு பொருளை வெளியே தள்ளுது. வயிற்றுல இருந்தா வெளியே வருது. மனுஷன் இருந்து வெளியே வந்தா நாத்தம் தாங்க இயலாது. விளங்குதா? அதே மாதிரியான ஒரு கழிவு பொருளை தான் தேன் வந்து குளுக்கோஸை சாப்பிட்டுட்டு வயிறு வழியாக வெளியேற்றுது. அதுல கழிஞ்சி வைக்கக்கூடியது தான் தேன். தேனுங்கிறது உங்களுக்காக சேர்த்து வைக்கிற சாமான் கிடையாது. அது தன்னுடைய தேவைக்கு சாப்பிட்டது போக அதுக்கு 2 பாட்டில் வச்சிருக்கான். மனுஷனுக்கு 2 இருக்குல்ல, யூரினுக்கு 1 மற்றதுக்கு 1 வச்சிருக்கான்ல, அந்த மாதிரி இல்லாம அதுக்கு 3 வச்சிருக்கான். ஒன்னு மற்ற கழிவுக்கு தனி, இந்த கழிவுக்கு மட்டும் தனியா ஒரு வழி அதுக்கு உண்டாக்கி அதன் வழியாக வயிற்றிலிருந்து வெளியே வருது. வயிற்றிலிருந்து வரக்கூடிய கழிவு தான் தேனு. இன்றைக்கு பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு 50 வருஷத்துக்கு முந்தைய இதை கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒரு தேனியை கொண்டாந்து வச்சு அந்த தேனியை ஏன் சைஸுக்கு ஆக்கிறான்னு வைங்க. ஒரு தேனியை என்னுடைய சைஸுக்கு ஆக்குற அளவு கண்ணாடி, பூத கண்ணாடி, பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாங்க. சின்ன சைஸாக இருந்தால் எங்கே இருந்து எது வருதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. அந்த தேனியை என்ன அளவுக்கு ஆக்கிடுவான்னு கேட்டால் ஏன் அளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஒரு தேனி இவ்வளோ பெருசாக நின்றா இங்க இருந்து என்ன வருதுன்னு பார்க்க இயலுமா இயலாதா? இப்படி பார்க்குறாங்க. ஆஹா, வாயிலிருந்து ஒன்றையும் காணாம
வேற ரூட்டில் எல்லாம் வருது கண்டுபிடிக்கலாம். இது வேற எங்கே இருந்தோ வருது அப்படின்னு கண்டுபிடித்து இப்ப இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்றான். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அப்படி ஆச்சரியப்பட்டுருவீங்க. தேனியை பற்றிய தேனின்ற 16வது சூரா குர்ஆன்ல தேனின்ற ஒரு சூரா இருக்கு. 68வது வசனம் 69வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யஹ்ருஜு மின் புதூனிஹா, இந்த தேனீக்கள் போய் மலர்களில் உள்ள குளுக்கோஸை சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு அதனுடைய வயிறுகளில் இருந்து வெளியாகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாத்தீங்களா? உலகத்தில் உள்ளவன்லாம் சொல்றான் வாயில வருதுன்னு அந்த காலத்துல. அல்லாஹ் சொல்றான் யஹ்ருஜு மின் புதூனிஹா, அடே வாயில இருந்து வரலடா, அது நான் லடா படைச்சிருக்கிறேன், எனக்கு லடா தெரியும். யஹ்ருஜு மின் புதூனிஹா, அதன் வயிறுகளில் இருந்து வெளிப்படுகிறது. ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பலதரப்பட்ட நிறங்களை கொண்ட பானங்கள் அதன் வயிற்றிலிருந்து தான் வெளியே வருது, வாயிலிருந்து வரல. வாயிலிருந்து வருதுன்னு 1400 வருஷமா சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கண்டுபிடித்த செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அது மாத்திரம் சொல்லல, வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனீக்கு அல்லாஹ் உள்ளுணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன ஏற்படுத்தி இருக்கிறான்? அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூதா, மலைகளிலே நீ கூடுகளை கட்டிக்கொள். ஒமின ஷஜரி, மரத்திலே கூடுகளை கட்டிக்கொள். ஒமிம்மா யர்ஷூன், அவர்கள் நாட்டி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் போய் கூடுகளை கட்டிக்கொள். சும்மா குழி மின் குள்ளி தமராத், அல்லாஹ் சொல்றான். தேனிக்கு சொன்னானா? தேனிக்கு நான் அறிவித்தேன் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? சும்மா குழி, நீ சாப்பிடு. மின் குள்ளி தமராத், ஒவ்வொரு கனியிலையும் போய் சாப்பிடுங்கிறான் அல்லாஹ். தேனீக்கள் சாப்பிடத்தான் செய்யுது. உறிஞ்சிக்கிட்டு இதை இங்கு ஃபில்லர் வேலையை பண்ணல. இங்கு ஃபில்லர் இருக்குல்ல, இந்த வேலையை பண்ணல தேனீக்கள். அது என்ன பண்ணுது? சாப்பிடுதுங்கிறான்ல. சாப்பிட்டு நீ போய் உற்பத்தி பண்ணு. இது எப்படி சொல்ல இயலும்? இது எப்படி முகம்மதுக்கு சொல்ல இயலும்? படைச்சவனுக்கு தான் சொல்ல இயலும். இது படைச்சவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இது மாதிரியான ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். இன்னைக்கு பூமி உலகம்லாம் படைக்கப்பட்டது இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றான்? பூமி படைக்கப்பட்டதை பத்தி ஆராய்ச்சிலாம் பண்ணிவிட்டு இது இப்படி இருக்கல, ஒரு பொருளை கடுமையான திடமான ஒரு பொருள்ல பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் அப்படி ஒன்னா இருந்துச்சான். எப்படிடா பூமி உண்டானுச்சுன்னு கேட்டா இது ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த பூமி எப்படி உண்டானது, சூரியன் எப்படி உண்டானது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் இருந்துச்சான். பூமி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் எல்லாம் அப்படி ஒன்னா போய் அடர்த்தியாக வைக்கப்பட்டிருந்துச்சான். ஒரு நாள் பயங்கரமான ஒரு வெடிப்பு ஏற்பட்டுச்சான். அதுல வெடிச்சு செதறின உடனே ஒரு பக்கம் உண்டானது பூமியா போச்சான், ஒரு பக்கம் சந்திரனா போச்சான், அங்க போன சூரியனா போச்சான். இப்படி செதறி போய் தான் இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி இன்றைக்கு மனிதன் சொல்கிறான். பெருவெடிப்பு கொள்கைன்னு இதுக்கு பேர். இந்த பெருவெடிப்பின் மூலமாகத்தான் இந்த உலகம் உருவானுச்சு. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல இயலுமாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் தெரியுமா? எவ்வளவு அழகான வார்த்தை. அலம் யரல்லதீன கஃபரு, இந்த நிராகரிப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? என்னை நிராகரிக்கிறவர்கள், என்னுடைய வேதத்தை நிராகரிக்கிறவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அன்ன சமாவாத்தி வல்லர்ல காணத்தார தகன், இந்த வானுலகம் எல்லாம் ஒன்றாக அடுக்கப்பட்டு அடர்த்தியாக்கி ஒரு பொருளாக இருந்தது என்பதையும், அதை நாம் பிளந்து எடுத்தோம் என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி சொல்ல இயலு? எப்படி அன்னைக்கு சொல்ல இயலு? சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் ஒன்னா இருந்துச்சு என்பதையும் பிறகு பிளந்து எடுத்த விஷயத்தையும் சொல்ல இயலுமா? இப்படி அள்ளி அள்ளி அல்லாஹ் இறக்குறான், போட்டிருக்கிறான். 2 கடல் நீங்க பார்த்திருக்கிறீங்க. கடல் பார்த்திருக்கிறீங்களா? கடல்கள் பல கடல் இருக்கு, ஒன்னோட ஒன்று சேர்ந்துகிட்டு இருக்கும். கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா 3 கடல் ஒன்னா சேர்ந்திருக்கும். ஒரு இடத்துல ஒன்னா சேரக்கூடிய இடம் தான் கன்னியாகுமரி. 3 கடல்கள் ஒன்னா சேரும். இப்படி பலவிதமான கடல்கள் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த கடல்களை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான். என்ன ஆராய்ச்சி பண்றான்? இப்படி ஒரு கடல், இப்படி ஒரு கடல், இப்படி ரெண்டும் இருக்குது. இது ஒரு கடல், இது ஒரு கடல், ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நடுவுல செவரு இல்லை, நடுவுல தடுப்பு எதுவும் இல்லை, ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த 2 தண்ணியையும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான். என்ன ஆராய்ச்சி பண்றான்னு கேட்டா, இந்த கடல்ல உள்ள தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், இந்த கடல்ல உள்ள தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டான்.
பலவிதமான சோதனைகள் பண்றான். உப்பு எவ்வளவு இருக்குது, இதுல உள்ள உப்பும் அதுல உள்ள உப்பும் வித்தியாசப்படுது, பக்கத்து பக்கத்துல இருக்குது. அந்த கடல்ல இருக்கிற உப்பு அளவும் இந்த கடல்ல இருக்கிற உப்பு அளவும் இந்த கடல்ல இருக்கிற ஆக்சிஜன் அளவும் இந்த கடல்ல உள்ள ஆக்சிஜன் அளவும் இந்த கடல்ல இருக்கிற அடர்த்தியும் இந்த கடல்ல இருக்கிற அடர்த்தியும் வித்தியாசமா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா ஒரு பாட்டில்ல கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்தி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கலக்குனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? பழையபடி ஒன்றை தனித்தனியா வந்துடும். தண்ணி கீழே நிக்கி எண்ணெய் மேல வந்துடும். தண்ணி கனமானது எண்ணெய் லேசானது. எண்ணத்தை தான் போட்டு குழுக்குன்னு குழுக்குனாலும் ஒன்னா சேர்ந்துக்கணும். ஆனா கொஞ்சம் உப்பு தண்ணியையும் கொஞ்சம் நல்ல தண்ணியும் போட்டு குழுக்குனீங்கன்னு வைங்க, உப்பு தண்ணி மேலையும் நல்ல தண்ணி கீழே நிக்குமா? தண்ணி ஒன்னா சேர்ந்து ஆகணும்லங்க. தண்ணி சேருவதுதான் இயற்கை. அப்ப ரெண்டு தண்ணியை நீங்க கலந்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் கலந்து ஒரு புதுமையான ஒரு டேஸ்ட்ல மூணாவது தண்ணி உண்டாகி போயிடும். ஆனால் கடல்ல உண்டாக மாட்டேங்குது. இந்த கடல் உள்ளது இப்படியே இருக்குது, இத்தனைக்கு ஆளை அடிக்குது, ஆட்டுது, பிரட்டுது, காத்து அடிக்குது, உள்ளுக்குள்ளே அலை இருக்கிறது. கடலுக்கு மேல மட்டும் இல்ல, கடலுக்கு அடியிலையும் பயங்கரமான அலை இருக்கிறது. போட்டு கலக்கி கலக்கி பாக்குது. அது அதுவா தான் இருக்குது, இது இதுவா தான் இருக்குது. இதை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான். ஆராய்ச்சி பண்ணி குர்ஆனை படிக்கிறான். படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கடலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒருத்தன் இந்த கடலை பத்தி அறிகிறானா, இது பற்றி வேத இதிகாசங்கள் ஏதாவது சொல்லி இருக்குதான்னு பார்க்கறான். குர்ஆனை பெறட்டான், இப்படி நிக்கிறான் பிரமிச்சு. இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சானோ இது அன்னைக்கே இருக்குது குர்ஆன்ல. 14 நூற்றாண்டுக்கு எப்படி இருக்கு அல்லாஹ் சொல்றான், வஜால பைனல் பஹரைன் ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை அவன் ஏற்படுத்தி இருக்கிறானே. ஐலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேற கடவுள்களா என்ன? அல்லாஹ்வோடு வேற கடவுளை கற்பனை பண்றீங்களா? அவன் அல்லவா ரெண்டு கடலுக்கு மத்தியிலே ஒரு திரையை போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் 27வது சூராவுல 61வது வசனம். அதே மாதிரி 55வது அத்தியாயத்துல 19, 20 வசனத்தை படிச்சீங்கன்னா, மரஜல் பஹரைன் யல்தகியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன. பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டுக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது. லா யப்கியான், ஒன்னோடு ஒன்னு சேராது. கடலை படைச்ச இறைவன் சொல்றான், அடே ரெண்டு கடல் ஒன்னா தான் இருக்கு, நீ எண்ணத்தை போட்டு குலுக்குனாலும் ஆட்டுனாலும் அதுதான் இது இதுதான். இது எப்படி அன்னைக்கு சொல்ல இயலும்? இது எப்படி ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்ல இயலும்? இப்படி பிரமிக்குது உலகம் பார்க்கறான். இதை பார்த்தானுங்க இஸ்லாத்துக்கு வர்றான். இன்றைக்கு நம்ம குர்ஆனை எதுக்கு பயன்படுத்துறோம்? கத்தம் ஓதுறதுக்கு பயன்படுத்துறோம். உயரமான இடத்துல தூக்கி வச்சு தொட்டு தொட்டு முத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படிச்சு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனை படித்தவர்கள் நீங்க பார்க்கிறோம். நம்ம குர்ஆனை தூக்கி எரிஞ்சிட்டோம், மதிப்பு கொடுக்கவில்லை. நம்மளை பார்த்துட்டு எவனும் இஸ்லாத்துக்கு வரல. குர்ஆனை படிக்கிறான். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவனா படிக்கிறான். ஒரு காலத்தில் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்குலாம் தெரியும் கமலாதாஸ். யார் இந்த கமலாதாஸ்? இந்த பெண்ணுரிமை பேசுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அந்த அம்மா தான். அந்த அம்மா பெண்ணுரிமை என்ற பெயர்ல ரொம்ப எல்லை மீறி நடந்து கொண்ட ஒரு அம்மா. அந்த அம்மா கமலாதாஸ் என்ற அம்மாள் தன்னையவே நிர்வாணமா வரைந்து அதை கண்காட்சி நடத்திய ஒரு பொம்பளை. கமலாதாஸ் என்ற பொம்பளை தன்னையவே முழு நிர்வாணமா ஓவிய கண்காட்சி வரைஞ்சி என்னை பார்த்துட்டு போங்க நிர்வாணமா, இது என் சுதந்திரம் என்று சொன்ன ஒரு பெண்மணி. என் கதை என்ற தலைப்புல நாங்கள் எல்லாம் இளவட்டங்களா சுத்திக்கிட்டு இருந்த காலத்துல இந்த அம்மா கதை எழுந்துச்சு, என் கதைன்னு சொல்லி. அதுக்காக வாங்கி படிப்போம். அதை என் கதைங்கிற அந்த அந்த இளமை கோளாறுல அதை ரசிச்சு படிப்போம், என் கதைன்னு சொல்லி. அதுக்காக வேண்டிய அந்த பத்திரிகை ஒரு காலத்துல சக்கப்போடு போடுச்சு. இந்த கமலாதாஸ் இந்த அம்மா எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. உலகத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் கிடைக்கல, ஆத்மா திருப்தி அடையவில்லை. இந்த அம்மா குர்ஆனை படிக்கிறார்கள். கமலாதாஸாக எல்லா விதமான தரங்கட்ட செயல்களையும் செய்து பெண்ணுரிமை என்ற பெயரால் எல்லா தீமைகளையும் உலகத்து கற்றுக் கொடுத்து எந்த அளவுக்கு இந்த அம்மா உச்சிக்கு போனாங்க என்று சொன்னால், இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலே நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அம்மாவுடைய பெயரை பரிந்துரை செய்தார்கள். கமலாதாஸ் என்ற அம்மாவுடைய பெயரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் என்ற அளவுக்கு பரிந்துரை செய்த அந்த அம்மா இப்ப கமலா சுரையா. கமலாதாஸாக இருந்த அந்த அம்மா கேரளாவில் இன்றைக்கு வந்த அம்மா வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமலா சுரையா, சுரையா என்று இஸ்லாத்தை தழுவினார்களே,
தழுவ செய்தது எது? நமது வாழ்வை பாழ்படுத்தக்கூடியது, நீ அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொன்னார். மேலும் அவர், நான் பக்கத்து வீட்டு பையன்களுடன் உட்கார்ந்து கேரம் விளையாடுவதற்கு அனுமதிக்கின்றேன், ஆனால் நீ இஸ்லாத்தை தழுவ மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். எனவே நான் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது. 1984 நான் திருவனந்தபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டேன். இதற்கு சற்று முன்பு என் கணவரிடம் இஸ்லாத்தில் சேர விரும்புகிறேன் என்று மீண்டும் கூறினேன். இந்த முடிவு எனக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவரிடம் சொன்னேன். ஏனெனில் அநேகமாக வாரந்தோறும் கலவரம் நடக்கும் முஸ்லிம்கள் வகிக்கும் குடியிருப்பு பகுதிகளான வலியதுரா, பெரியதுராவிற்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த பகுதி மக்களிடையே நான் பணியாற்ற விரும்புகிறேன் என்றும் கூறினேன். ஆனால் என் கணவர் நான் முஸ்லீமாக மாறக்கூடாது என்று மீண்டும் சொல்லிவிட்டார். நான் இஸ்லாத்தில் சேர்ந்தால் அது என் மகன்களின் திருமணத்தை பாதிக்கும் என்றும் அவர் விளக்கினார். இது பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றும் என் கணவர் சொன்னார். இதன் பிறகு 3.5 ஆண்டுகள் அவரது உடல் நலன் பாதிக்கப்பட்டது. எனது உதவி அவருக்கு தேவைப்பட்டது. அவரை கவனிக்கவும் அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவி செய்யவும் எனக்கு நேரம் சரியாக இருந்தது. வேறு எது பற்றியும் சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இறைவனை பிரார்த்திக்க மட்டும் நேரம் இருந்தது. 1992 முதல் நான் விதவையாகவே இருந்து வருகின்றேன். சில நேரங்களில் இந்த நிலையை விட்டு நாம் தப்பிக்க இயலாது, இந்த நிலை நீடித்தால் நாம் ஜீவிக்க இயலாது என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே கருணையுள்ள அல்லாஹின் பக்கம் நான் திரும்பினேன். அவனால் தான் எனக்கு அடைக்கலம் தர இயலும் என்று எண்ணினேன். நான் திருக்குரானை படித்தேன். இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இர்ஷாத் அகமது, இம்தியாஸ் அகமது என்ற 2 சிறுவர்களை தத்து எடுத்த போதே திருக்குரானை படித்துள்ளேன். அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் எனக்கு இஸ்லாமிய நூல்களை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. திருக்குரானை அவர்களுக்கு வாசித்து காட்டுவேன். இதுவே என்னை இஸ்லாத்தின் பக்கம் மெல்ல மெல்ல கொண்டு செல்ல ஆரம்பித்தது. ஒரு நல்ல முஸ்லிம் ஒரு சிறந்த மனிதராகவும் இருக்கின்றார் என்பதையும் நான் கண்டுபிடித்தேன். இது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நல்ல முஸ்லிமை கெடுப்பது என்பது சுலபமான வேலை இல்லை. ஏனெனில் எல்லா முஸ்லிம்களும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதற்கு விதிவிலக்காக இருப்பவர்கள் மிக சொற்பமானவர்களே. எப்போதுமே ஆண்டவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். நானும் அல்லாஹ்வுடன் தொடர்பு வைக்க தொடங்கினேன். என்னை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் எனது மதமாற்றம் எனக்கு ஒரு புதிய வாழ்வாகும். வெளிநாட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் நான் பர்தா அணிந்துள்ளேன். பர்தா அணிந்தால் நான் யார் என்ற அடையாளம் மறைந்து விடுகின்றது. இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. பர்தா அணிந்து நீங்கள் கடைக்கோ வேறு இடங்களுக்கோ சென்றால் எந்த ஒரு மனிதனும் உங்கள் அருகில் வருவதற்கோ, உங்களை கேலி செய்வதற்கோ, தொடுவதற்கோ, உங்களை பார்த்து விசிலடிக்கவோ முன் வர மாட்டான். எனக்கு பர்தா அணிவது மிகவும் பிடித்துள்ளது. இஸ்லாம் தான் தலை சிறந்தது என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை, பேறு வகையை அளித்துள்ளது. இஸ்லாத்தை தழுவிய பிறகு நான் பரிபூர்ணமான மகிழ்ச்சியை இப்போது அனுபவித்து வருகின்றேன். வேறு மதத்திற்கு மாறி இருந்தால் இத்தகைய மகிழ்ச்சி எனக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். எனவேதான் நான் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பினேன். நான் தேடி அலைந்த அன்பை இங்கே பெற்றுக் கொண்டேன். திருக்குரான் மட்டுமல்ல, முகமது நபியின் வாழ்வும் என்னை மிகவும் கவர்ந்தது. உலகில் பிறந்த மனிதர்களில் தலை சிறந்தவராக நான் முகமது நபியை கருதுகின்றேன். நான் உண்மையை சொல்லத்தான் விரும்புகிறேன். நான் இனி மாற மாட்டேன். நான் ஒரு நல்ல முஸ்லிம் பெண்ணாகத்தான் வாழ்வேன். நான் ஒரு நல்ல முஸ்லிம் பெண்ணாகத்தான் மரணிப்பேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தயாரித்துள்ள சொர்க்கம் எனக்கும் கிடைக்கலாம். நீங்க கத்தம் ஓத பயன்படுத்துறீங்க. அல்லாஹ் உங்களை பார்த்து வரலாம். அந்த அம்மா உங்களுடைய நடத்தைய, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய பண்பாடை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து வரல. அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்து விட்டு இதுதான் சரியான மார்க்கம் என்று வந்த காட்சியை பார்க்கிறோம். ஏன்? நான் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் உண்மைகளை எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி கண்ணோடு குர்ஆனை பார்த்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சு ஆடுகிறோம் இல்லையா?
இந்த கிரிக்கெட் தான் இன்னைக்கு மனிதன் ஆட்டி படைக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளாகத்தான் இந்த கிரிக்கெட் பைத்தியம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பைத்தியம் தெரியுமா? நாங்கள்லாம் இளவட்டமா திரிகிற காலத்துல கிரிக்கெட் பைத்தியம் கிடையாது, குத்துச்சண்டை பைத்தியம். உலகத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுற விளையாட்டு என்னன்னு சொன்னா குத்துச்சண்டை. தெருவுக்கு தெருவு போடுவாங்க, போட்டா போட்டி, காட்டா குஸ்தி, கிங்காங் தாராசிங் போட்டி. பாத்திருக்கீங்களா? அந்த காலத்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்க்க போவோம். கிங்காங் தாராசிங் யுத்தம் போடுவாங்க. அதை பார்க்கிற கூட்டம் கிரிக்கெட்லாம் கிடையாது. அப்ப மனிதனை ஈர்க்கக்கூடிய வித்தை எதுன்னு கேட்டா மல்யுத்தமும் குத்து சண்டையும் தான். இந்த குத்துச்சண்டை உலகத்தில் ஈர்த்து கொண்டிருக்கிற காலத்தில் தொடர்ந்து பலமுறை உலக சாம்பியன் பெற்றவன் யாரு? கேசியஸ் கிலே. கேசியஸ் கிலே என்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நீக்ரோ தொடர்ந்து சாம்பியனாக வந்தான், உலக புகழ் பெற்றான். அப்படி புகழுடைய உச்சேதான். இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல முகமது அலினா முகமது அலி, கேசியஸ் கிலேனா கேசியஸ் கிலே. அவனுக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சு ஒரு குத்துங்க, குத்துடைய வேகம் என்ன, இப்படி இல்லாம அடிச்சாந்து அங்கே விழுந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு பயங்கர வெயிட் உள்ளது. ஹெவி வெயிட் சாம்பியன். உலகத்திலே ஹெவி வெயிட் சாம்பியன் என்ற பட்டத்தை பலமுறை பெற்ற அந்த கேசியஸ் கிலே நிம்மதி கிடைக்கல. பைபிளை படிக்கிறான், பகவத்கீதையை படிக்கிறான், உலகத்து வேதங்களை எல்லாம் படிக்கிறான், அதோட சேர்த்து குரானையும் படிக்கிறான். உங்களை பார்க்கல. முகமது அலி கிலேயாக, கேசியஸ் கிலேயாக இருந்தவன் முகமது அலி கிலேயாக மாறி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அமெரிக்காவில் அவன் கேசியஸ் கிலேயாக கொடுக்கும் இருக்கும் பொழுது அவனுக்கு மதிப்பு இல்லை. வாங்கிய பதக்கத்தை சாக்கடையிலே, என்ன நதி, தேம்ஸ் நதியிலே வீசி எறிந்து விட்டு சென்றான். நீக்குறை என்பதற்காக என்னை அமெரிக்க அரசாங்கம் இழிவுபடுத்துகிறது என்று சொல்லி குற்றம் சுமத்தி வெளியே வந்தான். இன்றைக்கு முகமது அலியான பிறகு ஒலிம்பிக் போட்டியை துவக்கி வைக்கிற கௌரவத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவனுக்கு இந்த உலகம் கொடுத்துச்சு. இன்னைக்கு வாழ்ந்துட்டு கடந்த கால வரலாறு செத்து போன கதையை நான் சொல்லல, சஹாபாக்கள் காலத்தில் வந்து அற்புதத்தை சொல்லல. உங்க கண் முன்னாடி இவர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கமலா தாஸ் உங்க கண் முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜானி ஸ்டீவன்சன் ஒரு பாடகன். இப்ப மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து குடிச்சிட்டு வச்ச எச்சிய சாப்பிடுறதுக்காக வேண்டி அடிச்சுக்கிட்டவங்களுடைய கூட்டம் சுபஹானல்லாஹ். அப்படி அவனை தொட்டா இவர் வந்து மைக்கேல் ஜாக்சன் தொட்டுட்டாருன்னு வைங்கள, இவரை தொட்டுட்டு போனாங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு பாடகனை நோக்கி இப்படி பைத்தியமாக அலைந்த ஒரு கூட்டத்தை பார்த்தீங்க. இதே மாதிரியான பைத்தியமாக உலகத்தை கிறங்கடிச்சவன் தான் ஸ்டீவன்சன் என்ற ஒரு பாடகன். இன்னைக்கு ஜாக்சன், அன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தை கிறங்க வச்சவன் யாரு? இந்த ஸ்டீவன்சன் என்ற பாடகன். கோடி கோடியா பணம், தனி விமானம், தனி கப்பல், அரண்மனை, பங்களா, ஒரு குறையும் கிடையாது. நிம்மதி இல்ல. அலைஞ்சான் தேடினான். அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை படிச்சான். யூசுப் இஸ்லாம் என்ற இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது எது தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பார்க்கவில்லை. அவர்கள் கொண்டு வந்த அந்த அற்புதத்தை பார்த்தான். குர்ஆனை வாசித்தான். இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கான். பெங்களூர்ல கூட இஸ்லாமிய மாநாட்டில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலந்து கொண்டு போனான். அப்ப இந்த குர்ஆன் என்பது இந்த உலகத்தில் நடக்கிற அவ்வளவு மேற்றுகளையும் முன்கூட்டியே சொல்ற அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு இது மனித சொல்லி இல்லை, இது கடவுள் வார்த்தை தான், இப்படி ஈர்த்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிந்து புத்தபிக்கு பேர் என்ன, பழைய பேரு ஆனந்தா சுவாமிகள் இந்தியாவில் இருக்கிற 3 மிகப்பெரிய புத்த பிக்குகள் அவர் ஒருவர். மிகப்பெரிய உயர்ந்த குரு என்ற அந்தஸ்தை பெற்றவர் புத்த பிக்கு முஹைபுல்லா என்று இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களை வந்து சந்திக்கிறார், எங்களிடத்தில் பல கேள்விகள் கேட்கிறார். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை அவருக்காகத்தான் நாங்கள் முதலில் நடத்தினோம். அவருக்காக நடத்திய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு உலகம் பூரா எல்லா இடத்திலையும் கேள்வி கேட்கக்கூடியதா மாறி இருக்கிறது. அதுல வந்து அவர் அவ்வளவு கேள்விகளை எங்களிடத்தில் எழுப்பி இந்த குர்ஆனை கொடுத்த உடனே சுப்ஹானல்லாஹ் ஆசி வழங்கி கொண்டிருந்தவன் அந்த ஆள் காலில் உள்ளவருக்கு 1000 பேரு தூக்கி அத்தனை கடாசி எரிஞ்சிட்டு, இதான் மார்க்கம், இதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதான் உண்மையான மார்க்கம் என்று. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா ஃபகத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா மதங்களையும் அலசி ஆய்வு செய்து வைத்திருந்த நான் காலப்போக்கில் இஸ்லாத்தை பற்றியும் அறிந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்லாத்தின் புனித வேத நூல் திருமறை அல் குர்ஆனை என் கரங்களில் எடுத்து ஆய்வு செய்ய, அதுவே என்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. இஸ்லாம் என்னை கவர இன்னும் ஆழமாக நான் ஒரு மதத்துறவியாக, ஒரு குருவாக, ஒரு குருஜியாக, கடவுளின் அவதாரமாக, ஒரு மகானாக பல்லாக்கில் பவனி வந்த நான் ஆன்மீகத்தை பற்றி மதங்கள் சொல்வதற்கும் இஸ்லாம் சொல்வதற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறது, என்ன டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் தெரிகிறது, இஸ்லாம் ஆன்மீகத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று அதை பற்றி நான் ஆய்வு செய்ய, மதங்கள் எல்லாம் எல்லா மதங்களுமே ஆன்மீகவாதி என்பவர்கள் எல்லா ஆசாபாசங்களையும் மறந்து குறிப்பாக இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகி இல்லறத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மனிதன் தனித்து வாழ்கின்ற தனிமையில் வாழ்கின்ற இதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லுகிறது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் அது ஒரு முக்தியை அடைய முடியும் என்று மதங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற போது, இஸ்லாத்தின் புனித வேத நூல் அல்மறை திருக்குர்ஆன் ஒரு மதத்துறவியாக 45 ஆண்டுகள் இந்த உலகத்தை பல்லாக்கில் பவனி வந்த நான் கடுமையாக இந்த இஸ்லாத்தை சாடி எதிர்த்து கொண்டிருந்த எனக்கு இந்த சத்தியத்தின்பால் என்னை ஈர்ந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் இஸ்லாம் எப்படி உலகமெங்கும் பரவுவது என்று எடுத்து புரட்டி பார்ப்போமேயானால் நபிமார்களுடைய கையிலும் சகாபாக்களுடைய கையிலையும் திருக்குர்ஆன் தான் இருந்தது. அந்த 6666 வசனங்கள் 32,26,700 எழுத்துக்களையும் எடுத்து பறைசாட்டினார்கள். அதுவே உலகமெங்கும் பரவினது. ஆகையினால் அல் குர்ஆன் என்பது எனக்கு மட்டுமல்ல, உலக இன்றைய நிலையில் உலக அமைதிக்கு ஒரே வழிகாட்டி அல்மறை திருக்குர்ஆன் ஒன்றேதான். இன்னைக்கு வாழ்ந்து முஹிப்புல்லாவா 45 வயசுல கல்யாணம் முடிச்சு இப்ப புள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது உங்க மார்க்கத்துல துறவி ஆகிவிட்டார்கள்னா 45 வயசுல இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்று கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு சம்பதிகளோட சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு சாலிகான ஒரு மனிதராக இன்றைக்கும் சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் எது ஏற்படுத்துச்சு? அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் அற்புதங்கிறன அற்புதத்தை செஞ்சுச்சா இல்லையா? நீ பிரசங்கம் பண்ணி எவனும் வரல, உன்னை பார்த்துட்டு எவனும் வர மாட்டான். ஏன் நீ முஸ்லிமா வாழல, உண்மையான முஸ்லிமா வாழல. அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறான், இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அவனை பிரமிப்பில் ஆழ்த்துது. சுப்ஹானல்லாஹ், இது மனித சொல்லி இல்ல. சில விஷயங்கள் வரலாற்றில் அதிசயங்களை பார்த்தா அது எத்தனை பேருக்கு நான் சேர்த்திருக்கு தெரியுமா? காபா ஆலயம் இருக்கிறது. இந்த மக்காவை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவலம் நஜல்லஹும் ஹரமன் ஆமினா, உலகத்திலே எவனும் அண்ட முடியாத பாதுகாப்பு தலமாக இந்த ஹரமை நாங்கள் ஆக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். மக்காவுக்கு நபிகள் நாயகம் காலத்தில் அல்லாஹ் ஒரு கேரண்டி தரான். என்ன கேரண்டி? இந்த மக்காவில் எவனும் நுழைய முடியாது, எவனும் இதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, எவனும் இதை கைப்பற்ற இயலாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ். 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இந்த உலகத்துக்கெல்லாம் தண்ணி காட்டுறேங்கிறான ஜார்ஜ் புஷ் மக்காவுக்கு நுழைய முடியுமா? முடியல. எத்தனையோ சிலுவை போர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சிலுவை போர்கள் எல்லாம் துருக்கியிலே நடந்திருக்கலாம், பாலஸ்தீனத்தில் நடந்திருக்கலாம், அரபு பிரதேசத்தில் எங்கேயும் நடந்திருக்கலாம். மக்காவிற்குள் எவனும் நுழைந்தது கிடையாது, எவனும் கால் வைத்தது கிடையாது. அது அன்றிலிருந்து இன்று வரை 14 நூற்றாண்டுகளாக அது அபய பூமியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அது நிறைவேற காட்சி. இதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு ஓடி வர்றாங்க. அபூ லஹப் என்ற ஒருத்தன் நபிகள் நாயகம் காலத்தில் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அபூ லஹப் உங்களுக்கு தெரியும். அவர்தான் நபிகள் நாயகத்தை எடுத்து வளர்ப்பதற்கு போட்டியிட்டவர். அபூ லஹப், நான் தான் வளர்ப்பேன்,
என்ற அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மீது பாசம் வச்சிருந்தவன் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே மண்ணை வாரி வீசுறான். தப்பன்லக்க அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா, நாசமா போன்று மண்ணை வாரி வீசினான். அவனுக்கு எதிராக அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை அருளி இருக்கிறான். சூரத்துல் லஹப், தப்பத் யதா அபீ லஹபின், அடே அவர் நாசமா போக மாட்டாரா, அபூ லஹபுடைய கரங்கள் தான் நாசமாகி விட்டன, அவனும் அழிந்து விட்டான். வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமக்கிற அவனுடைய மனைவியும் தப்பான அழிந்து போய்விட்டால், நாசமாகி விட்டாள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்றான். இது எவ்வளவு பெரிய முன்னறிவிப்பு தெரியுமா? அபூ லஹப் என்பவன் யாரு? நபிகள் நாயகத்துக்கு பெரிய எதிரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடே நீ இஸ்லாத்துக்கு வர மாட்டாய், ஒரு காலம் நீ இஸ்லாத்தை தழுவ மாட்டாய், என்னுடைய எதிரியாகத்தான் நீ மரணிப்பாய் என்று டிக்ளேர் பண்றாங்க. இது அல்லாஹ்வுடைய வேதமா இல்லாம இருந்தா அபூ லஹபுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து, எப்படி எண்ணம், இவரை பொய்யாக்குறதுக்காக வேண்டியாவது நான் இஸ்லாத்துல சேர்றேன்னு சொல்லிட்டா என்ன இருக்கும்? இஸ்லாத்துல சேர்றேன்னு சொல்லி பொய்யா சொல்லி நடிச்சு இது குர்ஆன் இறைவேதம் இல்லைன்னு ஆயிருக்கும். ஏன்டா வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டேன் இப்ப என்ன சொல்ற, உன் வேதத்துல நான் வரமாட்டேன் இருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ வரமாட்டாய் என்று சொன்னாங்க. கடைசி வரைக்கும் வரல, அதை பொய்யாக்கிற கூட வரமாட்டேன்ட்டான். அப்ப இது முன்னறிவிப்பு எப்படி பண்ண முன்னறிவிப்பு பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் புரட்டி புரட்டி பார்த்தீர்களானால் அப்படியே நம்ம சில நேரங்கள்லங்க கவலையில் ஆழ்ந்திருப்போம். ஒரு நெருக்கடியான கட்டம், பயங்கரமான பிரச்சனை, எங்க பார்த்தாலும் டார்ச்சரு, பலவிதமான ஃபித்னா பண்ணுவான், நிம்மதியே இருக்காது. அப்படி குர்ஆனை புரட்டணும்னா சுப்ஹானல்லாஹ் நமக்கு இறங்கின மாதிரி இருக்காது. குர்ஆனுடைய தனி ஸ்டைல் என்ன தெரியுமா? அது ஒரு காலத்தில் இறங்கியிருக்கலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படி வாசியர்களேயானால் சிலர் நமக்கே வந்த நம்மள்ட்ட அல்லாஹ் பேசுற மாதிரி இருக்க, நம்ம பிரச்சனைக்காக வேண்டி நமக்கு இறங்கின மாதிரி இருக்குது என்று தோற்றம் தருகிற அளவுக்கு ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அத்தியாயமும் அமைந்திருக்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அருமருந்து. கவலையில் இருக்கும் படிச்சீங்க என்று சொன்னா, பிரச்சனையில மாட்டி இருக்கும் படிச்சீங்க என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட அருமருந்து திருமறை குர்ஆன். ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மா, குர்ஆனிலே உங்களுக்கு ஷிஃபா நிவாரணத்தை நம்ம இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு பெரிய அற்புதம். வாசிச்சு பாருங்க, என்ன சொல்லல குர்ஆன், எல்லாத்தையும் பேசி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சட்டதிட்டங்களை, குர்ஆனுடைய விஞ்ஞானத்தை விடுங்க, முன்னறிவிப்பை விடுங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டதிட்டங்களும் கொள்கைகளும் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகு இது திருத்த வேண்டும் என்று ஒரு வரி உண்டா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் சேர்ந்து உண்டாக்குனாங்க. உங்களை மாதிரி என்னைய மாதிரி கை நாட்டு பேர் வழிகள் உண்டாக்கல, பெரிய பெரிய பண்டிதர்கள் உண்டாக்குனது இந்தியாவுடைய அரசியல் சட்டம். இந்த சட்டம் எத்தனை திருத்தினான் தெரியுமா? ஏன் திருத்தினான்? சட்டம் வகுக்கும் போது ஒரு ஐடியாவில் பண்ணிருப்பாங்க, கவனிக்க மாட்டானுவோ. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா இவன் கிறுக்கு பேர் எப்படி இருக்கிறாங்க, தப்பு தெரியும். ஒரு மனுஷன் எழுத நூல் 10 வருஷத்துக்கு நிக்காது. நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், மனிதன் என்ற முறையில் எழுதுவேன், எழுதும் போது நீங்க எல்லாம் படிச்சு என்ன அப்படிங்க, 25 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் வருவான், அவன் படிப்பான், பைத்தியக்காரன் என்ன இது, என்ன எழுதியிருக்கான், இது இப்படி கண்டுபிடிச்சிருக்கான், இப்படி இருக்கான். ஏன் நான் மனிதன் எழுதுற எந்த புஸ்தகமா இருந்தாலும் ஒரு நூற்றாண்டுக்கு தாக்கு பிடிக்காது. எவன் புஸ்தகத்தை கொண்டு வா, அது பெரிய பெரிய இமாம்கள் மகான்கள் புஸ்தகமா கொண்டுட்டு வா, நான் தப்பு கண்டுபிடிச்சு தர்றேன். யாருடைய நூலா இருந்தாலும் சரி 100 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடித்தது இல்லை. திருமறை குர்ஆன் 14 நூற்றாண்டை கடந்து விட்டது. ஒரு வசனத்தை எடுத்து இந்த பாருங்க குர்ஆன்ல இப்படி இருக்குது, இது விஞ்ஞானத்துக்கு மாத்தோம், இது அறிவியலுக்கு மாத்தோம், இது நடைமுறைக்கு மாத்தோம், இது கேடு, இது தப்புன்னு சொல்ல இயலுமா? எப்படி சட்டமா இருக்கிறது என்றால் அதான் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த விஞ்ஞான அறிவியலுக்காக நீங்க இஸ்லாத்தை காதலிக்க வேண்டாம். எதுக்கு காதலிக்க வேண்டும் என்றால் அது நம்மை பண்படுத்துகிற சட்டத்தை தந்திருக்கிறது, அதுக்கு காதலிக்கணும். இந்த விஞ்ஞானம் ஒரு துணை சாதனங்கள். எப்படிப்பட்ட சட்டம் தந்திருக்கு? இந்த நாட்டில் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. இந்த நாட்டிலே மனிதர்களை மனிதன் தீண்டத்தகாதவனாக கருதுகிற காட்சியை பார்க்குறீங்க. அவனும் மனுஷன், நானும் மனுஷன். ஒரு மனுஷனை இந்த தெருவுக்குள்ள வராதுங்கிறான், இந்த குளத்துல தண்ணி எடுக்காதுங்கிறான்,
ஹோட்டல்ல டீ கடையில போய் காசு கொடுத்து டீ கேட்கிறான். ஒருத்தனுக்கு கண்ணாடி கிளாஸ்ல கொடுக்கறான், ஒருத்தனுக்கு கொட்டாங்கச்சி சிரட்டையில கொடுக்கறான். ஏன்? அவன் தீண்ட தகாதவனா, அவன் தாழ்ந்தவனா. இதை ஒழிப்பதற்கு வன்கொடுமை சட்டம் எல்லாம் நாட்டில் இருக்கிறது. அம்பேத்கர் ரொம்ப கவலைப்பட்டு தீண்டாமை ஒரு சட்டவிரோதம் பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் எழுதி வச்சுட்டாங்க. தீண்டாமை சட்டவிரோதம் ஒழிக்க முடிஞ்சா உங்களால? மனுஷன் எப்படி பாக்குறீங்களப்பா? இதை இந்த குர்ஆன் தான் ஒழித்தது. நீங்கள் இவ்வளவு கடுமையான வன்கொடுமை சட்டம் போட்டு ஒழிக்க முடியாத தீண்டாமையை உலகத்தில் ஒழிச்சு காட்டணுமா இல்லையா? இந்த புத்தகம் தான் ஒழித்தது. நேற்று வருகிறான் ஒருவன், இஸ்லாத்துக்கு வருகிறான். நேற்று வரை அவன் தீண்ட தகாதவன். இஸ்லாத்திற்கு வந்தவுடனே அவனும் நானும் ஒரு தட்டில் சாப்பிடுகிறோம். எனக்கு முன் வரிசையில் அவன் நிற்பாட்டப்படுகிறான். நீ ஜனாதிபதியா இருந்தாலும் சரிதான், நீ வந்தா உட்காரு, பிந்தி வந்தா பிந்தி உட்காரு. அப்ப எப்படி இங்க ஒழிச்சிருக்கிறோம்? இஸ்லாம் எப்படி ஒழிச்சிருக்குன்னா, நான் எங்கே இருந்து வந்தேன் எனக்கு தெரியாத அளவுக்கு ஒழித்ததுனாலதான் இப்படி ஒரு தட்டில் சாப்பிடுறோம். எவ்வளவு பெரிய மந்திர சொல்லை இஸ்லாம் உலகத்துக்கு தந்துச்சு பாத்தீங்களா? இவருக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல மேலை நாட்டில் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்ல என்ன நடக்கு தெரியுமா? வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறவன் சிறந்தவனா, கண்ணங்கரேன்னு இருக்கிற நீக்குரோக்கள் தாழ்ந்தவன். வெள்ளையனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம். வெள்ளையனுக்கு தனி மருத்துவமனை, கருப்பனுக்கு தனி மருத்துவமனை. இந்த நாகரிக உலகத்திலே தென்னாப்பிரிக்காவே இதுக்காக வேண்டி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. உலகத்தில் இந்த விளையாட்டிலும் சேர்க்க மாட்டார்கள், இப்பதான் சேர்த்தாங்க. வெள்ளையர்களுடைய அராஜகம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், தென்னாப்பிரிக்காவில் இந்த வெள்ளை தோளுக்காரன் கருப்பா உள்ளவன அடிமையிலும் நாயை விட கேவலத்திலும் கேவலமாக நடத்தினா 20ஆம் நூற்றாண்டுல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பிலால கொண்டை முதல் வரிசையில் நிப்பாட்டி நிக்குரோவை, ஹபஷியை, கருநிறத்து ஹபஷியரை, காதல் மிகும் பார்சியரை, பெருஞ்செருக்கின் அரபியரை பிணைத்தெடுத்த நாயகமே படிக்கிறானுல. அப்படி சிறுக்கு பிடித்த அரபிக்காரன், காதல்ல லைத்து கூட ரசிக்கக்கூடிய பார்சியக்காரன், கருநிறத்து அபிசினியாக்காரன், எல்லாத்தையும் ஒரு பெல்ட் ஒரு வரிசையில் நிப்பாட்டி வச்சாங்களே. அன்றைக்கும் செய்து காட்டியது இந்த குர்ஆன் தான். இன்றைக்கும் அந்த மாற்றத்தை செய்து காட்டுவது திருமறை குர்ஆன் தான். இது பெரிய புரட்சி இல்லையா? இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்தியாவில் நம்ம கடுமையான முறையில் ஆட்சின்னு சொல்வதாக இருந்தால் இந்திரா அம்மையாருடைய எமர்ஜென்சியை சொல்ல வேண்டும். எமர்ஜென்சி எல்லாம் போட்ட பிறகு கூட இந்த நாட்டில் குற்றம் குறைஞ்சிச்சா? காந்திட்ட கேட்டாங்க, எதை நீங்க சுதந்திரம் சொல்றீங்க? ஒரு பெண் தன்னந்தனியாக இரவிலே வெளியே போய்விட்டு உயிரோடும் கற்போடும் மானத்தோடும் திரும்பி வந்தாள் என்று சொன்னால் அதுதான் சுதந்திரம் சொன்னார் காந்தி. வர ஏழுமா இப்ப வெளியே அழகான ஒரு பொம்பளை நல்ல நகண்டெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு ராத்திரில தனியா போயிட்டு திரும்பி வர ஏழுமான்னு கேட்டேன். அட வீட்டுல இருக்க விட மாட்டேங்கிறானே, நீ வெளியே போறதை விட்டு தள்ளுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை எடுத்தேறி சென்று கற்பழிக்கிறான், ஓடுகிற ரயில்ல கற்பழிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவிகளை கற்பழிக்கிறான், ஆசிரியர் மாணவிகளை கற்பழிக்கிற காட்சி எவ்வளவு கொடூரங்கள் இன்னைக்கு ஒழிக்க முடிஞ்சா? திருட்ட ஒழிக்க முடிஞ்சா? திருட்ட ஒழிக்க எவ்வளவு போலீஸ் இருக்கிறாங்க? இவங்க மேல குறை கிடையாது. போலீஸ் மேலையோ நீதிமன்றத்தின் மேலையோ கொலை இல்ல, குறை சட்டத்துல. இஸ்லாம் கொடுக்கிற சட்டத்தை நீ இன்னைக்கு பேப்பர் படிச்சு பாருங்க. என்ன பண்றான்? நாட்டில் குற்றங்கள் குறைய வேண்டுமானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுக்கு எடுத்து சுழட்டினார முகமது, அதை எடுத்து சுழட்டினாத்தான் குற்றம் குறையும். திருடுறான், திருடிட்டானா நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க? நான் திருடி போட்டாங்க, உங்க வீட்டில் திருடி இருப்பேன், பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? இவருக்கு 6 மாசம் உள்ள தள்ளுவான். 6 மாசம் உள்ள போனா நான் திருடினது உங்கள்கிட்ட, உங்க காசுல உங்க வரியில எனக்கு சோறு 6 மாசத்துக்கு. நான் திருடினதுக்காக வேண்டி 6 மாசத்துக்கு சோறு, 6 மாசத்துக்கு ட்ரெஸ், 6 மாசத்துக்கு போர்வை, 6 மாசத்துக்கு அலுமினிய தட்டு, 6 மாசத்துக்கு டப்பரா, 6 மாசத்துக்கு அச்சடிச்ச சோறு, சுண்டல் எல்லாம் கிடைக்காங்க. வழங்குதா? நாங்களும் பலமுறை ஜெயிலுக்கு போனாலுங்க தானே, எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம். வழங்குதா? அப்ப 6 மாசத்துக்கு எல்லாம் கிடைக்கும். நாங்க திருடிட்டு போகல. வழங்குதா? இதுல ஆச்சரியம் பார்க்காதீங்க, திருடி விட்டு போகவில்லை. இந்த சமுதாய உரிமைக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டு பலமுறை நாங்கள் சிறை சென்றவர்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த சிறைச்சாலைகள்ல இவ்வளவு கிடைக்குது. உங்க வரி பணத்துல இவ்வளவு கொடுத்தா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவா? என்னடா பண்ணி போடுவீங்க? திருடினா 6 மாதம் சோறு போடுவீங்க,
இஸ்லாம் என்ன செய்ய தெரியுமா? திருடிப்பிட்டானா வெட்டு கைய, வலது கைய இவ்வளவுக்கு மணிக்கட்டு வரைக்கும் வெட்டி வெரிசன் ஒரு திருட்டு பயலுக்கு, ஒரு பயலுக்கு செஞ்சு அதை டிவியில் அப்படி காட்சியை காட்டி உலகம் பூரா பார்த்தாண்டு வைங்க, இந்தியா பூரா. திருடுவானா? கீழே கிடக்கிறது எடுப்பானா? ஊடு பகை திருடுறது இருக்கட்டு, கீழே கிடக்கிற பொருளை எடுப்பானா? போலீஸுக்கு வேலை உண்டா? சிறைச்சாலைக்கு செலவு உண்டா? நம்ம வரி பணத்தில் 6 மாதம் சோறு போட வேண்டிய தேவை உண்டா? பேப்பர்ல எழுதுறான், இதை ஒழிக்கணும். திருட்டு பயில ஒளி. பஸ்ல ஏறி கொள்ளடிச்சிடறான், ரயில்ல கொள்ளடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? 2 பயலுக்கு அறுத்து விட்டு பாரு கைய. அப்ப இவரை தெரிகிறதான்னு போட வேண்டியதில்ல. நம்ம பக்கத்துல ரயில்ல வந்து உட்காருவான், இது இருக்காது. ஆஹா எப்படியா கவனமா இருந்துக்கிறோம்ல, அடையாளம் இருக்குல்ல, இது இருக்காதுல, பாக்கணும் கைய. கை இல்ல மேப்படியா திருட்டு பைய தெரிஞ்சு போயிருமா? நாளைக்கு அவனும் திருட மாட்டான், திருடணும்னு நினைக்கிறவனுக்கு கூட கொலை பண்ணிட்டானா, கொலைக்கு கொலை, சீத்து தலைய சீவு கொள்ளுவான். அப்புறமேலே மரண தண்டனை கொடுக்க கூடாது. இஸ்லாம் அந்த மாதிரி எடுக்கணும். கண்ணுக்கு கண்ணு, அல் ஐனு பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுர்ஹ கிசாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கண்ணுக்கு கண்ணு, கண்ணுக்கு கண்ணை நீங்க போயிட கூடாது. என்னுடைய கண்ணை ஒருத்தன் நோண்டி விட்டால், கண்ணை சேதப்படுத்தி விட்டால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கண்ணை அவன் சேதப்படுத்தினால் அவனுடைய அந்த அதே கண்ணை சேதப்படுத்தணும். கண்ணில் அடிப்பான். அப்புறம் ஒரு வயலுக்கு அப்படி செஞ்சா, என்னுடைய கட்டை விரலை வெட்டி விட்டானா அதே கட்டை விரலை அவனுக்கு வெட்டு. நீ வெட்டக்கூடாது, கவர்மெண்ட் வெட்டணும். சட்டத்தை திருத்துங்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை திருத்தி பாருங்கள். உலகத்திலே குற்றம் குறைவா நடக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. விபச்சாரம் பண்ணினால் மரண தண்டனை, பட்டத்து ராணிக்கும் அதான் தண்டனை, சாதாரண குடிமகனுக்கு அதான் தண்டனை. நடக்குமா விபச்சாரம்? கற்பழிப்பு நடக்குமா? திருட்டு நடக்குமா? கொள்ளை நடக்குமா? அவன் நிம்மதியா போகலாமங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க பார்த்தாலும் வழிப்பறியாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, என்ன செய்யணும், என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வறுமையை பற்றி கேட்கிறியா? மிக சில நாட்களில் அதை ஒழித்து காட்டுகிறேன். வழிப்பறியை பற்றி கேட்கிறியா? இப்ப இந்த நிமிஷம் ஒழிக்கிறேன்ட்டாங்க. இந்த நிமிஷம் ஒழிக்கிறேன். ஹலரமௌத் என்ற ஊரில் இருந்து சன்னா என்ற ஊர் வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நிலைமையை இப்ப ஏற்படுத்துறேன். ஒரு உத்தரவு தான், சீவுடத்துல. அப்ப நடந்துச்சு வழிப்பறி. ஒரு ஆர்டர் தான், வழிப்பறியை இப்ப ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப ஒழிச்சு காட்டினாங்க. இப்படி என்ன விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு அத்தாரிட்டியா இருக்கக்கூடியது குர்ஆன். என்ன குர்ஆனோட தொடர்பு உண்டாக்கிருங்க. படிக்காதவங்க டெய்லி படிச்சு பாருங்க. வேற உலகத்தில் நீங்க மிதப்பீர்கள். உங்களுடைய எந்த அஜர்த்தும் பயான் பண்ண வேண்டாம், எந்த ஹதீஸும் கேட்டு திருந்த வேண்டாம். அல்லாஹ் உங்களோடு பேசுவான். குர்ஆனை படித்துக் கொண்டிருந்தால், தினசரி ஒரு பக்கத்தை வாசித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஆன்மீக நிலை உயரும், உங்களுடைய பண்பாடு உயரும், உங்களுடைய இறையச்சம் அதிகமாகும். நீங்கள் புது பிறவி எடுப்பீர்கள். இப்படி இருக்க மாட்டீங்க. வேற ஒரு பிறவி எடுத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாறும். அப்படிப்பட்ட பேர் அற்புதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை தந்திருக்கிறான். அந்த வாழும் அற்புதத்தை நீங்களும் வாசிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ பாதையிலே மக்களை கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம்
ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.